திருச்சிற்றம்பலம். பேராயிரம் பறவை வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவிழா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயள தின் சிலை கை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. கருணை ஒளி திருமுகத்தில் திருநீற்றுணுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்த வாயழகும் பெருமை தரு துறவோடு பொறையுளத்தில் பொறுத்தே பிஞகனார் மலத்தாள்கள் பிரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளதுரை செய் சிவஞான மாமுனிவன் மலத்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உண்ணி வைத்தே உரைப்பாம். திருச்சிற்றம்பலம். பெருந்துறையில் சிவபெருமான் அருளுதலும் பெருங்கருணை பெற்றி நோக்கி கரைந்து கரைந்து இரு கண்ணீர் மலைவார துரிய நிலை கடந்து போந்து திருந்து பெறும் சிவபோக கொழுந்தேரல் வாய்மடுத்து தேக்கி செம்மாந்து இருந்தருளும் பெருங்கீர்த்தி வாதவுரடிகள் அடியினைகள் போற்றி. எல்லாம் வல்ல இறைவன் திருவருளை சிறமேற்கொண்டு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீ குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னாத்திருவடி கமலங்களுக்கும் சைவத்தின் குலதெய்வமாய் விளங்குகின்ற மாதவ சிவஞான சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் என்னை நெறியில ஈடுபடுத்தி ஆண்டு அருள்கின்ற குருநாதர் தங்கவேல் சுவாமிகளுடைய திருவடிகளுக்கும் மனம் மொழி மெய் ஆகிய முக்கர்ண வணக்கங்களை மிக பணிவோடு தெரிவித்து நம்முடைய கொங்கு மண்டலம் ஆடல் வெள்ளான் அறக்கட்டளையும் சபரி நிறுவனமும் இணைந்து நடத்துகின்ற இந்த கீர்த்தி திரு அகவல் தொடர் நிகழ்ச்சிக்கு நடத்துவதற்கு துணையாயிருக்கின்ற பெரியவர்கள் கலந்து சிறப்பிக்கின்ற அடியார் பெருமக்கள் எல்லோருடைய திருவடிகளுக்கும் எனது அன்பான பணிவான வணக்க தெரிவித்து மொழிகின்றேன். காலம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் கடுமையான வெப்பத்திலே தத்தளித்து கொண்டிருக்கின்றோம். மழை என்பது மறந்துவிட்ட ஒன்றாக இருப்பது போல இருக்கிறது. வையகமுற்றும் மாமலை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருவோம் உய்ய கொள்கமற்று எங்களை என்ன ஒளிகள் முகிலாயெங்கும் பெய்யும் மாமலை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்து பன்னீரே வேதி கொண்டருளும் செய்கை கண்டு நின் திருவடி அடைந்தேன் செழும் பொழில் திருப்புன்கூளானே. சுந்தரமூர்த்தி சாமி தேவா திருப்புன்கூருக்கு வாரார். திருப்புன்கூர் பெருமானை பற்றி முதல்ல சொல்றார். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரியவங்களை பார்க்க போனோம் அப்படின்னா அவங்க செஞ்ச நல்ல காரியங்கள் மூலம் 2 வார்த்தை சொல்லி அப்புறம் அறிமுகம் ஆகணும். அப்போ அது ஒரு எளிமையாக இருக்கும். அதனால் வந்தானே நீங்கள் தான் அங்கே அமைப்பாளர் கேள்விப்பட்டேன், அதை 10 வருஷம் நீங்கள் தான் வகுப்பெல்லாம் சிறப்பாக அங்கே நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கணும். அது மாதிரி திருப்பன்கூர் பெருமான்கிட்ட போய் என்ன ஆரம்பிச்சா, முன்னொரு காலத்தில் மழை இல்லாத போது பஞ்சத்தில் இந்த அடியார்கள் எல்லாம் வேண்டும்னு கேட்டதுக்காக அடியார்கள் எப்படி வேண்டுனாங்களாம், 12 வேலி நெல் உனக்கு எழுதித்தார மழை பெய்யட்டும்னு கேட்டாங்களாம். மழை பெய்யல, 12 வேலி நெல் 12 வேலி நிலம் எழுதி வைக்கிறேன் கோயிலுக்கு, மழையை கொடு சுவாமிகிட்ட கேட்டிருக்காங்க. 12 வேலி சொன்ன பிறகு எழுதி வச்சுட்டாங்க. சுவாமி மழையை கொடுத்தாரு. மழை நிற்கவே இல்லை, பெய்யுது. ஏன்னாரு 12 வேலி தார மழை பெய்யணும்னு சொன்னாங்க, கொடுத்தாச்சு மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்ணாங்க, மழையை நிறுத்தணும். அதுக்காக என்ன பண்ணாங்க, இன்னொரு 12 வேலி தார மழையை நிறுத்தினாங்களாம். சுவாமி அதையும் வாங்கிக்கிட்டானோ. அது சொல்றாரு, வையகமுற்றும் மாமலை மறந்து வயலில் நீரிலை மாநிலம் தருவோம் உய்ய கொள்கை எங்களை ஒளிகொள் முகிலாய் என்ன எங்கும் பெய்யும் மாமலை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னிரு வேலி கொண்டருளும் செய்கை கண்டு உன் திருவடி அடைந்தேன்
செழும் பொழில் திருப்புன்குருளானே அந்த நாளன் அடைக்கலம் புகுதவனை காப்பது காரணமாக வந்த காலம் ஆறுவதன் மேல் அந்த பதிகம் திருப்புன்கூர்ல பாடுறார். அதனால சுவாமி எப்பேற்பட்டவனா, நீ அதனால மழை வேணும்னு கேட்ட 12 வேலையை கொடுத்தாச்சு, திரும்ப நாங்க சரியா டீல போடாததுனால அக்ரிமெண்ட் தப்பா போட்டதுனால திரும்ப மழையை நிறுத்துறதுக்கு ஒரு பண்ணி அதையும் வாங்கிட்டு ஆலியானே உன் செயல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். இப்ப நம்ம யாருக்கு போய் 12 வேலையை எழுதி வைக்கணும்னு தெரில. இதுல என்ன வேடிக்கை, ஒரு அருமையான ஒரு குறிப்பு அதுல தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரத்துக்கு சுவாமி எப்படியெல்லாம் இறங்கி வாராங்கிறது அருளாளருடைய வாக்கு. நீங்க மேகம் எப்படி இருக்குன்னா, கருமேகமா இருந்தா மழை பெய்யும். நீங்க அந்த காலத்தை கூட என்ன பண்ணாங்க, இன்னைக்கு மழை வருதான்னு பார்த்தேன், ஆமாடா வாகம் கருத்து இருக்கு மழை பெய்யும் அப்படிம்பாங்க எங்க ஊர்ல. வாகம் ஒன்றும் கருக்கலைன்னு வச்சுக்கோங்க, வெள்ளை இருந்ததுன்னா இன்னைக்கு மழைக்கெல்லாம் ஒன்றும் வாய்ப்பு இல்லை, தெளிவால இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொல்றாரு, வெண்மேகமா இருந்துதான் ஆனா அது மழை கொடுத்துதான். அது சுவாமியோட திருவருள். ஒளிகொள் வெண்முகிலாய் எங்கும், ஒளிகொள் கருமுகிலாய் இல்லை, இருள் சூர் கருமுகிலாய் எங்கும் பாடல. ஒளிகொள் வெண்முகிலாய் எங்கும், முகில்னா மேகம், வெண்முகிலாய் எங்கும். அது என்ன பண்ணுச்சு, பெய்யும் மாமலை. சுவாமி நினைச்சான்னா வெண்மேகமும் மழை பெய்யும், காலம் இல்லாத நேரத்திலும் மழை பெய்யும். மாறி நின்றென்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடைத்த முதே. அங்க சொல்லார், அந்த வஞ்சம் அப்படிங்கிற என்ன எழுதுவார்னா, காலம் இல்லாத காலத்தும் அருள் செய்யலாம் சுவாமி, எப்பவும் அருள் செய்யலாம். அவனுக்கு காலம்லாம் பார்க்கறது இல்லை, எப்ப வேணாலும் அவன் அருள் செய்வான். உம்பர்தரு தேனும் மணிக்கசிவாகி ஒன்கடலின் தேனமுத துறவூறி இன்பரசத்தை பருகி பலகாலும் எந்த உயிருக்கு ஆதரவுற்று அருள்வாய திருப்பூர். அதனால அவன் அருள் செய்யறதுக்கு இதுதான் காலம், அதான் காலம் இல்லை, எப்ப வேணாலும் அவன் அருள் செய்யலாம். அதனால அவன் நினைச்சான்னா எப்ப வேணாலும் மழை கொண்டுடலாம். அது மழை வேணும், மழைக்குரிய காலம், மேகம் கருத்து வரணும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சுவாமி நினைச்சான்னா மழை. அதனால இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, சாமிகிட்ட ஒரு வழிபாடு இருக்கு. பெருமானே, இந்த மழை இல்லாம எல்லா பக்கமும் ரொம்ப வெயிலா இருக்கு, அதனால கொஞ்சம் மழை பெய்யும், கொஞ்சம் ஒரு ஓரமா பார்த்து உங்க கங்கையில இருந்து ஒரு சொட்டுலாம் வேணாம், சும்மா ஒரு லேசா ஒரு பார்வை இங்க பார்த்து கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க மாணிக்கவாசருக்காக கங்கையவே மதுரையில கொண்டு வைகையில கொண்டு இணைச்சிங்க. நாங்க அப்படி கொண்டு நொய்யல்ல கொண்டு இணையெல்லாம் கேட்கல, அவ்வளவுலாம் நாங்க கேட்கல. ஏதோ போற போக்குல ஒரு அங்கே சில நெல் பெற்றேங்கிற மாதிரி சில சொட்டு இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் கொடுத்து விட்டீங்கன்னா நாங்க பாட்டில் ஒரு 3 மாசம் கம்மி, அதுக்கப்புறம் அடுத்த சீசன் வந்துட்டு பார்த்துக்கலாம் இப்படி. ஆனால் அந்த வழிபாடு நம்முடைய திருப்பராய்த்துறை தேவாரத்துல நிறைய சொல்லுது. அது ஒரு பதிகத்தை இன்னைக்கு பாடி நம்ம ஆரம்பிக்கிறோம். ஏன்னா மழை வேண்டிய ஒரு வழிபாடை இதை இன்னைக்கு ஆரம்பிக்கிறோம், காலம் கருதி. எனக்கே தெரியுது, நிறைய சேர் எம்டியா இருக்குன்னா காரணம் வேற என்னங்கிறீங்கன்னா, வெயில் தான். வெயில் தான். ஏன்னா எல்லாராலையும் வெயில தாங்க முடியல. இதுல என்ன வெயில்ல வேடிக்கைன்னா 38 டிகிரியே தாங்க முடியல. உலகம் எங்க போயிட்டு இருக்குன்னா 48 தாண்டி போயிட்டு இருக்கு. நம்ம அதையெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லன்னு நினைக்கிறேன். நான் ஆந்திராவில் வேலை பார்த்து கொண்டிருந்த காலங்களில் 48 பார்த்தேன். ஆமா, எப்படி இருக்கும் பாரு. குக்கர்ல தண்ணி வச்சு வெளியே சாதம் வச்சுட்டா, வெயில வச்சுட்டா போருமா, வெந்துரும் சாதம்பாங்க, அப்படி இருக்கும். உண்மையில அப்படிதான் இருக்கும். குவைத்து போயிருந்தேன். குவைத்துல சொல்றாங்க, அங்க 53 54 வருமா சார் எல்லாரும். இது எப்படி இருக்கும் பாரு, யோசிச்சு பாரு. அதனால அதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம பரவாயில்ல. ஆனாலும் இந்த 36 37 நம்மளால தாங்க முடியல. இந்த 36 37 நம்மளால தாங்க முடியும் எப்பன்னா, ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் கொஞ்சம் கொஞ்சம் மழை பெஞ்சிருதுன்னா கொஞ்சம், அப்படி இருந்தா கொஞ்சம் போதும். இந்த மழையே இல்லாமல் பெய்கிற இந்த அடிக்கிற வெயில் தான் நம்மளால தாங்க. நடுவில் ஒரு 2 நாளைக்கு இருக்க கொஞ்சம் மழை பெஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. அதனால நம்ம இன்னைக்கு பதிகம் பாடுவோம், கண்டிப்பா மழை பெய்யும். அது முதல் திருமுறையிலேயே நிறைய மேகராக குறிஞ்சி பண்ணல. அந்த காலத்துல பாருங்க, ஞான சம்பந்தர்லாம் பண்ணி வச்சார். மேகராக குறிஞ்சி பாடினா மழை பெய்யும். அதனால குறிஞ்சியிலேயே குறிஞ்சி இருக்கு, வியாழ குறிஞ்சி இருக்கு, மேகரா குறிஞ்சி இருக்கு, அத்தாள் குறிஞ்சி இருக்கு. குறிஞ்சியிலேயே இவ்வளவு விதவிதமா பாடி வச்சாங்க. அதுல மேகரா குறிஞ்சி பாடினா மழை பெய்யும் அப்படிங்கிறது ஒரு நீலாம்பரி மழை பெய்யும்னு ஒரு ஐதீகம். அதனால ஒரு அந்த ஒரே ஒரு பதிகத்தை சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு கீர்த்தி திருவள்ளுவர் மதுரையில நிக்கிறோம். மதுரைக்கு திரும்ப போயிடுவோம் இப்போ கிளம்பி. 1ஆம் திருமுறை 135வது பதிகம் திருப்பராய்த்துறையில
ஏன்னா அது மேரா குறிஞ்சி பண்ணல. கையில் மொபைல் ஃபோன் இருக்கவங்க சைவம்.org தேவாரம்.org எடுக்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். முதல் திருமுறை 135வது பதிகம், ஊர் திருப்பராய்த்துறை, பண் மேகராக குறிஞ்சி, ஆரம்பம் நீர் சேர்வதோர். அதான் பதிவு. ஒவ்வொரு வரியா நான் சொல்ல சொல்ல எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். ஏன்னா நான் ஒருத்தர் சொன்னதுக்கும் இப்போ ஒரு 50 பேர் சொன்னோம்னு வச்சுக்கோங்க, சுவாமி ஒருவேளை நம்மளை சின்ன பையன் விட்டாலும் பெரியவங்க சொல்லிருக்காம இருப்பார். அதனால எல்லாருக்கும் சொன்னது. எங்க ஆசிரியர் சொல்லுவார், 40 பேர் பரிச்சல் என்னன்னா, எவனே ஒருத்தனுக்காக சுவாமி கருணை கொஸ்டின் ஈஸியா கொடுப்பான்டா, கவலைப்படாதேங்க. யாரையும் ஒருத்தன் நல்ல பையனா இருந்தா கூட சாமி கொஸ்டின் ஈஸியா கொடுத்துருவாரும்ப. அது மாதிரி இங்க பெரியவங்க இருக்கிறீங்க, மாணிக்கவாச ஐயா வந்தாச்சு. அதனால அவங்கள மாதிரி பெரியவங்க எல்லாம் இருக்கிறதுனால மழை வந்துடும். சில பேர்லாம் வகுப்புக்கு வந்தாலே மழை வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருச்சிற்றம்பலம். நீர் சேர்வதோ மேனிய நேரிலை, கூறு சேர்வதோ போதமா, பாரு சேர்தலை கையற்பராய்த்துறை, ஆறு சேர் சடை அண்ணலே, கந்த மாமலர் கொன்றை கமல் சடை, வந்த பூம்புனல் வைத்தவர், பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்த்துறை, அந்தமில்ல அடிகளே, வேதர் வேதமெல்லாம் முறையால் விரித்து, ஓத நின்ற ஒருவனான், பாதி பெண்ணொரு ஆவர் பராய்த்துறை, ஆதியாய அடிகளே, தோலும் தம்மரை ஆடை சுடர்விடு, நூலும் தாமணி மார்பின, பாலும் நெய் பையன் ஆடு பராய்த்துறை, ஆல நீளல் அடிகளே, விரவி நீர்மை பூசுவ மேனி மேல், இரவில் நின்று நீ ஆடுவர், பரவினாரவன் வேதம் பராய்த்துறை, அரவமாத்த அடிகளே, மறையும் மோதுவர் மான்மணி கையின, கரைகொள் கண்டம் உடையவர்,
பறையும் சங்கும் ஒலி செய்பராய் துறை அறையனின்ற அடிகளே விடையும் ஏறுவ வெண்பொடி பூசுவ சடையிற் கங்கை தரித்தவர் படைகொள் வெண் மழுவாழ பராய்த்துறை அடைய நின்ற அடிகளே ததுக்கின் மிக்க தசக்ரீவந்தனை நெருக்கினார் விரல் ஒன்றினார் பருக்கினாரவன் போலும் பராய்த்துறை அது கண்டன்னை அடிகளே நாற்ற மாமலரானோடு மாலுமாய் தோற்றம் அறியாதவர் பாற்றினார் வினை ஆனபராய்த்துறை ஆற்றல் மிக்க அடிகளே திருவிழி சில தேரமன்னாதர்கள் உருவிழா உரை கொள்ளேலும் பருவிலாலையில் எய்து பராய்த்துறை மறுவினாந்தனை வாழ்த்துமே செல்வ மல்கிய செல்வர் பராய்த்துறை செல்வர் மேல் சிதையாதன செல்வன் ஞானசம் வந்தன செந்தமிழ் செல்வமாமிவை செப்பவே செல்வன் ஞானசம் வந்தன செந்தமிழ் செல்வமாமிவை செப்பவே அருள் தரும் பசும்பன் மாயிலம்பாள் உடனுரை அருள்மிகு தாருகாவுணேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி ஞானசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லாருமா சேர்ந்து மலைக்கான ஒரு விண்ணப்பத்தை வைத்துக் கொள்ளோம். சுவாமி கண்டிப்பா செய்யும். வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயினர் அடியார்களுடைய இதெல்லாம் சுவாமி ஒரு நாளும் அவன் இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஏனென்று சொன்னால் சித்தாந்த ரீதியாக சொன்னால் செய்யக்கூடிய ஆற்றல் முடிவில ஆற்றலும் அதே நேரத்தில் செய்ய வேண்டும் என்கின்ற கருணையும் ஒரு சேர படைத்தவன் சுவாமி ஒருத்தர் தான். உலகில் யாருக்குமே இந்த ரெண்டும் இணைந்து கிடையாது. சிலருக்கு கருணை இருக்கும், பட் ஆற்றல் ஒரு அளவு தான் இருக்கும். எல்லாம் செய்ய முடியுமா? இல்லை. சில பேருக்கு செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும், செய்யணுங்கிற மன செய்வாங்க. செய்யலைன்னு சொல்ல 50 பேருக்கு செய்வாங்க, 100 பேருக்கு செய்வாங்க, 5000 பேருக்கு செய்ய முடியுமா? இல்லை. ஆனால் சுவாமி அப்படி இல்லை. எண்ணற்ற கோடி ஆன்மாக்களுக்கும் செய்யக்கூடிய கருணை, அதே போல செய்யக்கூடிய ஒரு ஆற்றல், அதுதான் முடிவிலாம் ஆற்றல். செய்யக்கூடிய கருணை, பேரருள் திறம், அதெல்லாம் உடையவன் பெறும்.
அதனால நாம ஏது உண்டு நான் ஏது செய்யணும் வல்லையே எனக்கு என்னும் முன்கடல் காட்டி மீட்கவும் அருவில் வானனேன்பார். நம்ம என்ன செய்தாலும் பொறுத்து கொண்டு பித்தனேன் பேதையேன் பேயேன் நாயேன் பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தாய் என்றே இத்தனையும் எம் பரமோ ஐயா ஐயோ எம் பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. பெருமானுடைய கருணை எப்படி? அதனால நம்ம இன்னைக்கு என்ன கேட்கிறோம் சாமி? பெருமான்ட்டு மழை வேண்டும்னு கேட்கிறோம். நிச்சயமா சாமி மழை தருவார். ஏன்னா இந்த வழிபாட்டுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, கேட்டு வைப்போம் சார் கொடுக்காரா இல்லையான்னு தெரில, அது இல்லை. வழிபாட்டுல ரொம்ப முக்கியம் என்னங்கிறது உறுதிப்பாடு. சாமி செய்வான். அந்த வழிபாடு சிவஞான சுவாமி சொல்வார், நரகத்தினுடைய கொடுமைகள் எல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லிட்டு கடைசியில என்ன பண்ணுவார்னா, அந்த நரகத்துக்கு எடுத்துட்டு போற யம தூதர் அவன்கிட்ட என்ன நீ காட்டி கொடுத்துறாத அப்படின்னு வழிபாடு சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன பண்ணுவாரு, உன்னை நம்பினேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? நான் வேற யார்ட்டும் போல மூலத்தை சொல்லணும், சார் உங்களை நம்பிதான் இருக்கிறேன், இப்போ முடியலன்னா முடியலன்னு சொல்லிடுங்க, அவங்கள்ட்டையாவது கேட்பேன், வேற கடைசி நேரத்தில் இல்லைன்றீங்க சொல்லும் பாருங்க. உலகத்துல அப்படியே போடுறது. தூள உடல் அரபினது தோலன்ன நீங்கவே சூக்குமத்தோடு உயிரினை துன்பமுறும் யாதனா உடலை திருத்தியே சுடரும் எரிவாயில் இடுவர், மேலதில் கனலென செம்பினை உருக்கிய விடுவர், விழிதனில் ஊசி விம்முறை இறக்குவர், நரகுதோறும் வெவ்வேறு விதமாக ஊழி ஊழி காலமுது அழுத்துவர், தலை எழும்பிடின் உச்சி கவிழூர் அடிப்பர், அந்த கடல் ஒத்த யமதூதர் கையில் அடியேந்தனை காட்டி கொடுத்திடாது, ஆலம் அமுது உண்டு அமரர் தமை ஆண்ட நீல்கருணை எண்ணமே உனை நம்பினேன், அருள் ஞான வாரியே ராசை மேவிய சென்ற அகிலாண்டம் என்னும் அரசேன் வாழ்வார். நீங்க பாருங்க, அதுல முதல்ல என்ன சொல்வாருன்னா, அந்த காலத்துல ஆழகால விஷயம் வந்த போது அந்த தேவர் உலகத்தினே காப்பாத்தினது உங்க ஃபேமிலி. எப்படி முதல்ல ஒரு ஐஸ் வச்சாரு பாருங்க. அதனால என்ன பண்ண, அது உங்க வீட்டு ஐயா தான் இன்னைக்கு காப்பாத்தினார். ஆலம் அமுது உண்டு அமரர் தமை ஆண்ட, தேவர்களை எல்லாம் காத்ததே உங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நீங்க எங்களை காப்பாத்தாம விட முடியாதுல்ல. ஆனால் ஆலம் அமுது உண்டு அமரர் தமை ஆண்ட நீல்கருணை அன்னமே ஒரு வார்த்தை கூட, உன்னை நம்பினேன். அதுதான் வழிபாடு. உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், பின்னை ஒருவரை ஆண் பின் செல்லேன். அதான் நம்பிக்கை. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. வேற யார்ட்டையும் போல நாங்க. இது என்ன பேங்கா? இந்த பேங்க்ல லோன் இல்லைன்னா சரி அந்த பேங்க்ல போய் கேட்போம்னு போறதுக்கு, இங்க இல்லைன்னா அங்கே இன்னொரு இடம் கிடையாது. நீ கொடுத்தனாலும் திருவருள், கொடுக்கலனாலும் திருவருள். இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையேல் அதுவோ உனதின் அருள் ஆவடு துறையாரான். எவ்வளவு பெரிய நெறிய காட்டினாங்க. இப்ப நீ கொடுத்தேன்னா திருவருள், கொடுக்கலன்னா அதுவும் திருவருள். அவ்வளவுதான். நாங்க அதுதான் இன்னொரு இடத்துல உண்மை விட்டு நாங்க எங்கேயும் போவோம். கல்லால் நிழல் அல்லா தேவை நல்லோர் வேணார் அல்லோம் யானை. கல்லாலத்தில் இருக்கிற தட்சிணாமூர்த்தி ஆகிய சிவபெருமானை தவிர வேறு ஒருவரை நாடி நல்லவர்கள் செல்ல மாட்டார்கள், நாங்களும் அப்படியே. ஞான சம்பந்தம் அப்படி போட்டார். அந்த உறுதிப்பாடு கொடுத்தேனாலும் அருள். அதனால மழையை சாமி கண்டிப்பா தருவான். அதனால எல்லாரும் அதுவும் கண்டிப்பா, அதுலயும் அந்த வழிபாட்டுல இப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமா இருந்து சேர்ந்து செய்து வழிபாட்டுக்கு முக்கியம். அதான் அடியாருடைய திறத்தை சொல்லும் பொழுது திருவாசம் என்ன சொல்லிச்சு பாருங்க, சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார். இப்படி பெரிய கூட்டம் கூட்டமா சேர்ந்து திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார், மெச்சுவார் கேட்பார், வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார். சிவபூஜை செய்யும் பொழுது அனுஷ்டானம் செய்யும் பொழுது எப்படின்னாரு, உன்னுடைய நாம தனியா நினைச்சு. அங்க மந்திரத்தை உச்சம் போட்டு பேசுறது இல்லை, அங்க தனியா வெவ்வேறு இருந்து. இங்க எப்படின்னாரு, வெவ்வேறு இல்லை திரண்டு திரண்டு. என்ன எப்படிலாம்? அதனால சுவாமி அடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னாரு, திரண்டு திரண்டு உன்னுடைய பெருமையை பேசுவாங்க. அந்த பெருமையை பேசுறதுக்கெல்லாம் சுவாமி கொடுக்குறான். அவன் இல்லைன்னு சொல்றதே இல்லை. அதனால ஏன்னா அவனால இல்லைன்னு சொல்லவும் முடியாது, அவனுக்கு அவ்வளவு கருணை. அதனால நிச்சயமா நம்ம என்ன நம்புறோம்னா, சுவாமி மழையை தருவான். நான் ரொம்ப உறுதிப்பட சொல்லுவேன். அதை வேணா எழுதி வச்சுக்கோங்க. அடுத்த வகுப்புக்கு முன்னாடி மழை பெஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வகுப்பு. அப்படின்னா எழுதி வச்சுக்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யும், சாமி தருவோம். நம்ம கொடுக்காம யாருமே. அவனுடைய பெருமையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம், அவனுடைய திருவிளையாடல்களை பேசி கொண்டிருக்கிறோம். அப்போ சுவாமி எங்கே இருப்பான்? இங்கே தானே எங்கேயோ உள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அடியார்கள் கூட்டத்தில் தான் இருப்பான், உள்ளதான் இருக்கிறான். அப்போ அவன் கேட்டுட்டு தானே இருப்பான். ரெண்டாவது இப்படி வெயில் அடிக்கிறது அவனுக்கு தெரியாதான்னு சொல்லவே இல்லை யாரும். திருப்பூர்ல மழை பெய்யலைன்னு சொல்லியிருந்தா நான் பார்த்துருப்பேன். அப்படியே சொல்ல போறான், அவனுக்கு தெரியும், அதான் செய்வான் என்று சொல்லி இப்ப நாம
திருவிழாவுக்கு சாரி திருவாசகத்துல கீர்த்தி திருவகலுக்கு வந்துட்டோம். அதனால தில்லை மூதூர் ஆடிய திருவடி பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி என்னில்வல் குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் என்னும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றி மளித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூர அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கை உண்ட. அதனால அடியாருடைய உள்ளத்துல இருக்கிறது தான் சுவாமி கொள்கையாவே வைத்திருக்கிறான். அப்பேற்பட்ட உயர்ந்த கொள்கை உடையவன்னு சொன்னோம். போன வகுப்புல நிறைவும் அந்த கொள்கையில தான் கொண்டு முடிச்சோம். மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் சுவாமி அந்த குதிரை சேவகன் ஆகிய கொள்கை இந்த இடத்துல கொள்கை என்னன்னாரு அங்க சொல்லும் பொழுது அடியார் உள்ளத்து அன்பு மீதூர இருந்த கொள்கை. பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்து அருளிய பரணேம்பர். அவன் மட்டும் இல்ல, அம்மாவோட சேர்ந்து இங்க உள்ள வந்து உட்கார்றான். கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கள் காதமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூமுனல் பாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய். அங்கே என்ன சொல்றாரு பாருங்க, கொங்குன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி. அப்படி வரான். அதான் அடியார் உள்ளத்து அன்பு மீதூரன் சொன்னது. இங்க அந்த கொள்கை. இங்க என்ன கொள்கை சொல்றார்? மதுரை பெருநன் மாநகர் இருந்து கீர்த்திருவள் 45வது வரியில போன வகுப்பு முடிச்சு. மதுரை பெருநன் மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். குதிரை சேவகன் வீரன் அர்த்தம் அந்த இடத்துல. அதனால குதிரை வீரனா வந்து அவனுடைய கொள்கையினர். அப்படி அந்த இடத்துல கொள்கை என்னன்னா அடியாறுகளுக்கு ஆக உதவி செய்யறது, அருள் செய்யறது, அது கொள்கை. நீங்க மாணிக்க வாசகருக்காக தான் குதிரை சேவகனா வர. குதிரையை கொண்டு குடநாடு அதன் இசை சதுர்வட சாத்தாய் தான் எழுந்தருளியும். திருப்பெருந்துறையில இருந்து அந்த குதிரையை கொண்டுகிட்டு குதிரையெல்லாம் நடந்து வந்து சரி இவனும் நடந்தே வாரம். யாருக்கா? மாணிக்க வாசகர். அவனுக்கு என்ன தலையெழுத்தா சார்? அவ்வளவு தூரம் அங்கேயே நடந்து வரணுமா என்ன? அவன் நினைச்சிருந்தான்னா ஆல் ஹார்ஸ் கம் டு மதுரைன்னா எல்லாம் வந்திருக்கும். நினைச்சிருந்தா இல்லைங்களா? இல்ல அவன் நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, நல்ல பெரிய அருமையான லாரி 100 லாரி ஏற்பாடு பண்ணியிருந்தான்னா எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்கி விட்டு அவன் அருமையா பின்னாடியே கார்ல வந்து இறங்கி இருக்கான். குதிரை சேவகன் எப்படி இருப்பானோ அப்படி இருக்கிறான். அதுதான் வந்து சுவாமிக்குன்னு அவன் தனியாக அவனுடைய எளிமை எப்படி. அதனால எந்த இடத்துல கூட்டத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துக்கிறான். அதனால என்ன பண்ணாங்கன்னு பாருங்க, குதிரையெல்லாம் இது பண்ணிட்டு குதிரையை மேய்ச்சிக்கிட்டு குதிரை வீரனாவே வாரான். கையில் ஒரு குச்சி வச்சுக்கிட்டு. ஆமா அப்படித்தான் வாரான். அவன் சுவாமி மாதிரி நேர அப்படிலாம் வரல. கழுத்துல பாம்பு கங்கை அப்படிலாம் கொண்டுட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, முதல்ல மதுரையில வந்து தெரிச்சு ஓடி இருப்பான். ஆனா அப்படிலாம் வரல. எப்படி வந்தான் பாருங்க, ஹாய் ஹாய் டர் அப்படின்ட்டு வந்திருக்கான். குதிரை சேவன் அப்படிதான் வரான், கையில குச்சி வச்சுட்டு. அது சொல்றாரு. அதனால அப்ப என்னன்னா அது அவனுடைய எளிமையை காட்டுது. மதுரை பெருநன்மாநகர் இருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும். அடியாறுகளுக்காக இறங்கி வர்ற தன்மை. எளிவந்த பிரான்கிறார சுந்தரர். என்ன தன்மையன் என்று அறிவொன்னா எம்மான் எளிவந்த அப்படித்தானே சொல்ற. அப்படி அதுதான் அந்த கொள்கையை. அதை போன முறையே சொன்னோம். அவன் எளிமையாக வர்றது அவனுடைய கொள்கை. நம்முடைய கொள்கையை நம்ம சொன்னோம். என்ன கொள்கைன்னாரு, அவனை தவிர வேற யாரையும் கனவிலே நினையாது. அது நம்முடைய எந்த ஈசன் எம்பெருமான் ஏறமர் கடவுள் என்றேத்தி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதென்றால் அது நம்முடைய கொள்கை. அந்த கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்களம் மேயவனே தான் பாட்டேன். அந்த கொள்கையில நம்ம உயர்வு. அதனால கை என்று சொன்னாலே ஒழுக்கம்னு அர்த்தம். கைன்னு சொன்னா ஹேண்டு மட்டுமல்ல, கைனா ஒழுக்கம்னு அர்த்தம். கைதான் நெகிழவுடைய முடையா என்னை கண்டுகொள்ளேங்கிறார் மைதான இரும்பையில. அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, பெருமானை தவிர வேற யாரையும் வழிபாடு. அந்த கொள்கையில இருந்து நாங்க கீழே ஒரு நாளையும் இறங்க மாட்டோம். அதனால துன்பமே வந்தாலும் சரி, கஷ்டமே வந்தாலும் சரி. சரி இப்ப சிரமம் இருக்கு, அதனால அந்த கோயில்ல போய் ஒரு பொங்கலை விட்டுறோம். அப்படிலாம் நாங்க போனதே கிடையாது. இடுக்கன் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவம் அல்லோம். அடுக்கற்கில் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாய். ஏன்னா துன்பம் வந்த காலத்துல ஒருவேளை கொள்கையில இருந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுவோம். கிடையவே கிடையாது எங்கிட்ட. இடுக்கன் பட்டு இருக்கினும் இறந்து போய் யார் விட்டுக்கில் பிரான் என்று வினவுவோம் அல்லோ. சுவாமி
எங்கே நம் யாவர்க்கும் இடைவோம் அல்லோம், இருநிலத்தில் எமக்கு எதிராக ஆறும் இல்லை, சென்று நாம் சிறுதெய்வம் சேர்வோம் அல்லோம், சிவபெருமான் திருவடியே சேரப்பெற்றோம். அப்புறம் சமையல் சொல்லிட்டேன். கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகளினும் நல்லேன் எனது அடியாருடல்லால் நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெரிய நிறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னை அல்லாது எங்கள் உத்தமனை. அந்த கொள்கை, அந்த கொள்கையினால் உயர்ந்த நிறைவுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் உடையவர். ஞானசம்பந்தர் கூட பாருங்க, அவருக்குன்னு எதுவுமே கேட்டதே கிடையாது. ஒரே ஒரு பொண்ணு கேட்டது, அது அப்பாக்காக. அப்பாவும் எப்படி பண்ணார் பாருங்க, தனக்கு பேர் கிடைக்கணும் வேள்வி இல்லை, உலக நலன்கருதி வேள்வி செய்யறதுக்காக கேட்டாரா. அதனால அப்பாவுக்காக இவர் போய் கேட்கிறார். அவருக்குன்னு எதுவும் கேட்டது, அழுதாரு பால் உண்டு, தாளம் போட்டாரு தாளம் உண்டு, வெயில நடந்து போனாரு ஒரு சிவிகையும் பல்லக்கும் வந்துச்சு. அதனால சுவாமி அவர் கேட்டது எங்கேயுமே கிடையாது. இந்த இடத்துலையும் பாருங்க, அவருக்குன்னு கேட்கல. என்ன கேட்கிறாரு பாருங்க, அடியார் இடர்களையாய், அது அவருடைய கொள்கை. ஏன்னா அந்த அடியார்கள்ல நல்லா இருக்கு. என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் பாமன் சொல்றாரு. முருகா, ஏதோ ஒரு காலத்துல நான் ஏதோ தப்பு பண்ணேன்னு நீ என்ன ஓரம் கட்டினாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய பாட்டை பாடி உன்னுடைய அருளை பெறலாம்னு நம்பி பாடுறாங்களே, அவங்கள நீ கை விட்டுறாது. அவ்வளவுதான் நான் கேட்கறேன். என்னன்னு என்னோட என்னை தள்ளினாலும் என்னை நம்பினவர் தள்ளேல் நானாம் கழுகுமலை முருகா கழுகுமலையில் பாடுறாரு. இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னாரு ஞானசம்பந்தர். என் அடியே வழிபடுவான் நிமலான் என்னை கருத என் அடியான் உயிரை வவ்வேல் என்று அடல் கூற்றுதைத்த பொன்னடியே பரவி நாங்களும் பூவோடு நீர் சுமக்கும் நின் அடியார் இடர்களையால். அதான் கேட்கிறேன் பெருமாளை. எனக்குன்னு ஒண்ணு கேட்கிறேன். கூறுகொண்டாய் மூன்றும் ஒன்றாய் கூட்டி ஓர் வெட்டனையால் மாறு கொண்டார் புறமெரித்த மன்னவனே கொடிமேல் ஏறு கொண்டாய் சாந்த மீது என்று எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டார் இடர்களையாய். திருநீர் ஊசி இருக்கிறவங்களுக்கு துன்பம் எல்லாம் பார்த்துக்கணும். திருநீர் ஊசி இருக்கிறவங்க மழை கேட்டா கொடுத்துருப்பா. அதான் சாமி நீரு கொண்டார் இடர்களையாய் நெடுங்களம். நீருக்கு எப்படி பெருமை சொன்னார் பாருங்க, சாந்தம் மீதென்று எம் பெருமான் அணிந்த நீரு கொண்டார். அதாவது நமக்கு பெரிய பெருமை. வேற மற்ற சமயங்கள்லாம் அப்படி கிடையாது. கடவுளுக்குள்ள ஊரில் நம்ம கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அது அவருக்குள்ளது இது உங்களுக்குள்ளன்றாங்க. ஆனா நம்ம சமயம் பாருங்க, சுவாமி திருநீர் பூசினா நமக்கும் கொடுத்துருக்கான், நீங்களும் பூசி. அவனுடைய சொத்தை நம்ம கொடுத்துட்டான் சுவாமி, அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். திருநீர் என்ன காசு கொடுத்து தான் வாங்குறோம்? இல்லை, சுவாமிக்கு உள்ளது அது கொடுக்குறேன். சுவாமி திருநீர் பூசினதுனால நீங்க யோசிச்சு பாருங்க, முருகப்பெருமான் பூசுறாரு. ஏன்னாரு, நான் இதெல்லாம் ஒரு பெரிய பாடம். அப்பா பூசுறா, பிள்ளை பூசுறான். அதனால வீட்டில் நம்ம பூசணும்னு வச்சுக்கோங்க, பிள்ளை பூசுறோம். இது எங்க தெரியுதுன்னா சிவபெருமான் ஃபேமிலியில தெரிஞ்சது. போற்றி வெண்ணவர்கோன் போற்றி புரிதவத் தொண்டற்கின்பம் ஆற்றுநல் அழகன் போற்றி ஆடுமம் பரியோன் போற்றி நீற்றினை புனைந்த மேனி நிலவருள் குன்றம் போற்றி சீற்றம் எம் மேற்கொளாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றினர். நீற்றினை புனைந்த மேனி முருகன, நீற்றினை புனைந்த மேனி நிலவருள் குன்றம் போற்றி சீற்றம் எம் மேற்கொளாவோர் சிவசுப்பிரமணியம் போற்றினர். இப்ப முருகப்பெருமான் திருநீர் பூசிருக்கான்னு என்ன அர்த்தம்? அப்பா காடுடைய சுடலை பொடி பூசி, அதனால பிள்ளைங்க பூசி. இதெல்லாம் பெரிய செய்தி. அதனால அப்படி திருநீர் பூசுறவர்களுடைய இடர்களையாய் கேட்கிறார். இப்படியெல்லாம் அந்த பதிகம் பூரா கேட்டது தனக்குன்னு ஏற்காம அடியார்களுக்காகவே கேட்ட ஒரு பெரிய கொள்கை. அதுதானே போன வகுப்புல பார்த்தோம். மதுரை பெருநன் மாநகரிலிருந்து குதிரை சேவகனாகிய கொள்கையும். அடுத்த வரி இன்னைக்கு வரோம். ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும். தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு செய்தியை ஞாபகப்படுத்துறார். அருமையான செய்தி. ஆங்கது தன்னில், ஆங்கு எங்க மதுரையில, ஏன்னா மதுரை பேசுனதுனால இப்ப திருப்பூர்னு பேசிட்டே இருக்கும்பொழுது அங்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பூரின்னு அர்த்தமாயிடும். அது மாதிரி இப்ப இவர் மதுரை பெருநன் மாநகர் இருந்து சொல்லிட்டு ஆங்கு அப்படின்னா மதுரையில, அது தன்னில் அடியவளுக்காக, யாரு? வந்திப்பாட்டி. அடியவளுக்காக பாங்காய் மண் சுமந்து. பாங்குன்னு ரொம்ப அழகுன்னு அர்த்தம். சுவாமி மண் சுமந்தது பெரிய அழகா, வேலையை ஒழுங்கா செய்யல, அது வேற. ஆனா அழகுங்கிறாரு. ஏன்னாரு, சுவாமி எது செஞ்சாலும் அழகு. வேலையை ஒழுங்கா செய்யல, அவன் மண்ணை கொண்டு ஒழுங்கா போட்டான்னு நினைக்கிறீங்க? போடல. வாதவர் பணத்தை ஃபுல்லா படிச்சோம். எப்படி கொண்டு போட்டாருங்கிறீங்க? இங்கேருந்து அங்கே போவாராம்,
அங்க போய் அந்த மண்ணுட்டிட்டு ஒரு இது எடுத்து போடுவாராம். அப்படியே ரொம்ப களைப்பாய் நிற்பாராம். அப்புறம் அந்த கூடைய அதுல முழு கூடையெல்லாம் மண் எடுக்கல, அந்த ஒரு மண்ணுட்டி எடுத்து போட்டது அதை தூக்கிட்டு இங்க வந்து நிற்பாராம். அதுக்கப்புறம் போடுவாராம். எங்க போடுவாராம்? ஏற்கனவே போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல அந்த இடத்துல கொண்டு போடுவாங்க. போட வேண்டிய இடத்துல போடாது. அவரை பத்தி அடுத்தால இந்த அதிகாரிகள் வந்து விசாரிக்கும்போது கூட வேலை பார்த்தவன்னு சொல்றாரு. அருமையா சொன்னார் ஒரு வார்த்தை. சார், போனா வருவான், வான்னா போவான் அந்த ஆளுங்கிற. அது பெரிய நயம். ஏண்டா நீ வான்னா வர்றதுக்கு ஒரு ஆளாடா அவன். அதான் அவருடைய நயம், நுட்பம். போனா வருவான், வான்னா போவான்னா, நீ வான்னா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் உள்ள ஆளாடா எங்க தலைவன். செய்வானாடா அப்படி? முட்டாள், உனக்கும் வந்தது எவனே தெரியாது. அதனால என்ன சொல்றான்? போனா வருவான், வான்னா போவான் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். ஆனா ஆள் ரொம்ப அழகா எங்கேயோ ராசா விட்டு பிள்ளை மாதிரி இருந்தாருங்கிறான், சொல்லிட்டான் இல்லைங்களா? அப்ப அங்கேயும் போய் வேலையெல்லாம் ஒழுங்கா பார்க்கல. ஆனா இவர் என்ன சொல்ல வர, பாங்காய் அப்படிங்கிற, ரொம்ப நல்ல அழகாயினார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வேலை என்பது எப்போ அழகு பெறுகிறது என்று சொன்னால், எதை நோக்கி செய்கிறோமோ அந்த பலனை தருவது என்று சொன்னால் அந்த வேலை அழகுன்னு அர்த்தம். இங்க எதை நோக்கி வந்தது? கரையை அடைக்கணும். ஒரு மண் ஒரு கூடை போட்டான், கரை அடைச்சு. விட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துணை பெரும் பித்தனே, என்னமா சொல்றாங்க? சட்ட நேர்பட வந்திலாத சளக்கனேன் உனை சார்ந்திலேன் சித்தனே சிவலோகனே சிறுநாயனும் கடையாய வெங்கட்டனேனையும் வந்து ஆட்கொள்வான். என்னமா சொல்ற? அந்த பிட்டு நேர்படன், அங்க கரை தான் நேர்பட. பிட்டு நேர்படங்கிறதுக்கு என்ன அர்த்தம் தான் புரிஞ்ச விஷயம். பிட்டு நேர்படன்னு என்னவா, அந்த மண்ணை அடைக்கிறதுக்கு எவ்வளவு பிட்டு வேணுமோ சாப்பிட்டானா, எவ்வளவு சாப்பிட்டானா அதுக்கு வேலையை கரெக்டா செஞ்சானா. பிட்டு நேர்பட அப்படின்னா கணக்க நேர் பண்ணிட்டான்னு அர்த்தம். அவன் அதிகமா சாப்பிட்டு ஏமாத்திட்டு போல சார், அங்க மண்ணை வந்து அடைக்கிறது, சாப்பிட்டதுக்கான வேலையை கரெக்டா செஞ்சுட்டு போயிட்டான். பாட்டிகிட்ட இருக்கிற புட்டு அவ்வளோத்தையும் வாங்கி சாப்பிட்டான், அங்க போய் இருக்கிற கரையை முழுமையா அடைச்சிட்டு போயிட்டான். பிட்டு நேர்பட மண் சுமந்த பெருந்துரை பெரும் பித்தனே, அருமையா சொல்லுவார். அதனால பாங்காய் மண் சுமந்த, அதுல இந்த பாங்காய் மண் சுமந்த அருளைய பெருசும். ஏன்னா திருவாத படம் நம்ம நிறைய நாள் இங்க படிச்சோம். அது ஒரு பெரிய திருவுருள், பெரியவங்க எல்லாம் சேர்ந்து பண்ணி கொடுத்தது. மண் சுமந்த சருக்கம்னே கிட்டத்தட்ட 100 பாட்டு பாடினேன். மண் சுமந்ததை எவ்வளவு சீரியஸ் சொன்னோம். அதுல முதல்ல இவர் வந்து அவன் அம்மான்னு சொன்னாரா, இல்ல அவங்க வந்து இவங்களை மைந்தன்னு சொன்னாங்களா? இது ஒரு இடம். சுவாமியை பார்த்து பாட்டி வந்து மைந்தான்னு சொல்லுது, சுவாமி பாட்டி பார்த்து அம்மாங்கிறான். இதுல யாரு முதல்ல சொன்னா அப்படின்னா இவன் தான் சொல்றான், சுவாமி சொல்றான். அந்த பாட்டி யாரு என்னன்னு அதை நம்மளை பொறுத்தவரையில அவனுக்கு எல்லாம் தெரியும், பட் நமக்கு யாரும் தெரியும். கோயில வழிபாடு செய்து இந்த மாதிரி மன்னன் அடைக்கணுங்கிறான், எனக்கு அடைக்கிற கூலிக்கு யாராவது சோமசுந்தர கடவுளே நீ தான் எனக்கு யாராவது ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணணும்னு வழிபாடு செய்து சொன்ன உடனே என்ன பண்ணிட்டான், இறங்கிட்டான். கீழே இறங்கி வாரான். பாட்டி வெளியே வருது, வாசல்ல கூவிட்டு போறான். இந்த மாதிரி கூலிக்கு ஆள் வேணுமான்ட்டு போறான். பாட்டி வந்து நீ எனக்கு வருவியான்னு கேட்குது. என்ன சொல்லுது? அன்னையன, பாருங்க அந்த அம்மா பார்த்த உடனே அன்னைன்னு தான். அன்னையன தன்பாலின் அருள் சுரந்து வரு காலை, இளைஞனா வாரான. ஏன்னா அப்புறம் அடைக்க வரோம் அப்படி இருக்கணும், அவனே நடக்க முடியாம நடந்து வந்தானே அவனுக்கு இங்கே ஒழிக்க முடியும். அதனால வரு காலை தன்னை அழைத்து, இந்த பாட்டி அவனுக்கு அப்படியப்பா தம்பிங்க வா, ஏன்னா அவன் கூழ், எனக்கு அளந்த கரை அடைத்து தருவாயோ, எனக்குள்ள பகுதியை நீ அடைச்சு தரியா, என்ன இசைத்தன் ஆளாக அடைக்கின்றேன் பண்ணித்தரேன், எனக்கு அன்னை, திரும்பவும் சொல்றேன், நான் உனக்கு அடைச்சு தரேன், நீ எனக்கு அம்மா மாதிரி சொல்றான். எனக்கு அன்னை பின்னை எதற்கு இடும் கூலி யாதென்றான். நான் உனக்கு அடைச்சு தரேன், எங்க அம்மா மாதிரி நீ எனக்கு என்ன கூலி தருவேன் அப்படின்னு கேட்டான். இப்பதான் அந்த அம்மா வந்து கூலி தரேன்னு சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சு? இப்ப வேணும்னா அந்த புட்டை வாங்கிக்கோ, சாயங்காலம் வந்தேன்னா நான் பிட்டை வித்து பணமா தரேன் அப்படின்னு தான் சொல்லிச்சு. இவன் என்ன பண்ணிட்டான், பிட்டை கொடுன்ட்டான்.
அந்த பிட்டை அது திருவிழா அதை வந்து வாதர்பானத்தில் ரொம்ப அருமையாக சொல்லுவார். பிட்டை கொடுன்னு சொன்னது ஏன்னாரு, எனக்கு பசிக்குதுங்கிற. பசிக்குதுன்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன சொல்லிருச்சு பாருங்க, மைந்தன். அந்த அம்மாவுடைய கருணையை பாருங்க. ஒரு பிள்ளை ஒருத்தன் எவனை யாருக்கும் முன்ன பின்ன பார்த்ததே இல்லை, அவன் இது வரைக்கும் அந்த இடத்துக்குலாம் வந்ததே இல்லை. அவன் வந்து வேலை செய்ய வந்திருக்கிறான். வேலை செய்யன்னு ஆரம்பிக்க முன்னாடியே கூலி எவ்வளோ தருவேன்னு கேட்கான். இந்த மாதிரி ஆளை நம்பி முதல்ல வேலைக்கே விட முடியாது, வந்து கூலி வாங்கிட்டு போயிடுவான் இல்லையா. ஆனா அவன்கிட்ட போய் இந்த பாட்டி என்ன சொல்லுச்சு, அந்த பாட்டியினுடைய அன்பு தான். இவன் பசிக்குன்னு சொன்னானா சொல்றார், மைந்த அப்படியே சொல்லிச்சு, நீ எனக்கு இங்கு ஆளாய் வருக என முன்னர் கூலி தந்தியேல் வருவன் என சாற்றலும். முதலே கூலி எவ்வளோன்னு கேட்ட நீ, நுகரை இப்போது இந்த அமுதம் போலும் இனிய பிட்டு அளிப்பேன். இப்ப கேட்டேன்னா இந்த அமுதம் மாதிரி என்ற பிட்டு இருக்கு தாரன், அல்லது அல்லால் அந்தி வா மாலை வா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதனை விற்றே அழிப்பன் நின் கூலி. இப்ப என்கிட்ட புட்டு இருக்கு, வேணா புட்டை வாங்கிக்கோ, இல்லைன்னா போய் வேலையை முடிச்சுட்டு சாயங்காலமா புட்டை 4 பேருக்கு வித்து 10 ரூபா வரும், காசை தரேன், உனக்கு என்ன வேணும். அப்பதான் சொல்றேன், இரும் பசியேன் அன்னே. திரும்பவும் சொல்ல, அம்மா எனக்கு பசிக்குதுங்கிறான். இரும் பசியேன் அன்ன அன்னை இனிய விட்டு அழிப்பையாயில் புறம்பு கொண்டு அடைப்பேன் யானே கோலரை முழுதும் என்ன. அங்க வார்த்தை போட்டான், கோலரை முழுதும். பாட்டிக்கு முதல்ல புரியல. பாட்டி என்ன நினைச்சுன்னா நமக்குள்ள ஏரியா முழுதும் நினைச்சது. ஆனா அவன் நுட்பமா ஒரு வார்த்தை போட்டான், நீ பிட்ட கூட நான் சாப்பிட்டு போய் முழுவதும் அடைப்பேன் அப்படிங்கிறத அவனு சொல். நான் பாட்டு நினைச்சிட்டு நமக்குள்ள இடம் கொடுக்கப்பட்ட இடத்த முழுதும் அடைப்பான் போல அப்படின்னு. கோலரை முழுதும் என்ன என்ன கருணை பாருங்க. கரும்பு துகில் மேலிட்ட பிட்டினை. கரும்பு துகில்னது, கரும்புனா கருப்பான்னு அர்த்தம். அந்த துணியை மாத்தி வருஷ கணக்காச்சு பாட்டி, ஆனாலும் அந்த துணியே கருப்பா இருக்கான். அதுல இருந்து வர்ற பிட்டை வாங்கி சாப்பிட்டு உட்காந்துருக்கான் ரோட்ல உட்கார்ந்து. நம்ம எவ்வளவு கருணை சார். அவன் அடியார்களுக்காக எப்படி இறங்கி வாராம பாருங்க. அதான் அவனுடைய கொள்கை. அந்த பாட்டியினுடைய ஒரு அன்புக்காக சுவாமி எப்படி வாராம பாருங்க. அது வந்து ஏதோ அந்த துணி கூட நல்ல வெள்ளையாலாம் இல்லையா, ஏன்னா அதை மாத்தவே இல்லை அந்த அம்மா, பாவம். அது ஏதோ பாவம் பாவப்பட்டுது. அதனால கரும்பு துகில் மேலிட்ட பிட்டினை பாட்டி எப்படி வச்சுதுன்னு இதை வாதோற்பான ஆசிரியர் எங்க இருந்து வீடியோல கவர் பண்ணாரு. அது ஒரு நல்ல கரண்டியில் வச்சுது, ஒரு பவுல்ல வச்சு ஒரு ஸ்பூன் போட்டு, ஒரு புண்ணாக்கும் கிடையாது, கரத்தால் அள்ளி கைட்டு எடுத்து இருந்தா சாப்பிட்டு இருக்கு. நம்மளா இருந்தா கூட ஏங்க ஒரு ஸ்பூன் கிடையாதா உங்களுக்கு, என்னங்க சுவாமி அதையும் என்ன பண்றான், அன்போட என்ன பாட்டி கொடுங்கன்னு. கரும்பு துகில் மேலிட்ட பிட்டினை கரத்தால் அள்ளி விரும்பி இங்கு இதனை கொள்வாய் என்ற நல் விருப்பம் மிக்கால். விருப்பம் மிக்காள் சுவாமி பாட்டிக்கு அவ்வளவு அன்பு மேல, அதனால கொடுத்தாருனது. அதை அவன் எப்படி சாப்பிட்டானா இந்த சொல்றார், அன்னை முலை தீம்பாலின் அரிய சுவைத்து இது இந்த தென்னவனாய் உலகாண்ட திருவாலவாயுடைய மன்னர் வீரான் தனக்கேயாம் என்று என்று வாய்ப்பெய்து வாயில போட்டு சென்னி அசைத்து அமுது செய்தார் தீவாய் நஞ்சு அமுது செய்தார். ஒரு காலத்தில் தீ போன்ற விஷமான நஞ்சை வாங்கி போட்ட வாயில இன்னைக்கு புட்டை போட்டு தலையை அசைச்சு ரொம்ப நல்லா இருக்குன்னு சாப்பிட்டாங்கிற. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றேன். அதுதான் மண் சுமந்த பரிசு. அப்படியெல்லாம் பாட்டி நினைக்கிறா. பாட்டிட்ட இவன் சொல்றான், என்ன சொல்றான் பாருங்க. அதுதான் ஏன்னா பாட்டி நீ மைந்தன்னு சொல்லிடல, அதனால இவன் என்ன சொல்றான் பாருங்க. தந்தையோடு தாயின்றி, அம்மா அப்பாலாம் கிடையாது அவனுக்கு, தந்தையோடு தாயின்றி தனி கூலியாளாக வந்த எனக்கு ஒரு தாயாய். பாட்டி பார்த்து சொல்றான், அம்மா அப்பாலாம் இல்லாம அனாதனா நான் வந்தேன் இங்க கூலிக்கு வேலைக்குன்னு, ஆனா நீ இப்படி புட்டு கொடுத்து எங்க அம்மா மாதிரி நீ என்னை கவனிச்சுக்கிற. பாட்டிட்டு எப்படி பேசுறான் பாருங்க. பாட்டி ஏற்கனவே அன்புல அப்படி இருக்கிற பாட்டி, அந்த பாட்டி இப்படி சொன்னா அந்த பாட்டி என்ன ஆயிருக்கும் பாருங்க. நம்ம ஊர் வார்த்தை சொன்னா பாட்டி பிளாட், அவ்வளவுதான் சொல்றாரு.
தந்தையோடு தாயின்றி தனி கூலியாளாக வந்த எனக்கு ஒரு தாயாய் அருள் சுரந்து மாறாத இந்த இழைப்பு ஒளித்தனையே. இந்த இழைப்பு ஒளித்தன பசி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், அது சரி பண்ணி கொடுத்திய. இந்த இழைப்பு ஒளித்தனையே இனி வேலைதலை சென்று அங்க போய் வேலை செய்ய போறேன். அந்த வேலை செய்ய ஒரு குறிப்பு அங்கே போட்டேன். என்ன போட்டார் பாருங்க, சிந்தை கழிப்பு எழ வேலை செய்வேன் சென்று உன் சிந்தை கழிப்பு. அப்படின்னா உன்னுடைய சிந்தை மகிழுமாறு வேலை செய்வேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னாரு, இந்த வேலை முடியும் பொழுது நான் உன்னை கைலாயத்துக்கு அழைத்து செல்ல போறேன்னு அர்த்தம். ஏதோ மண்ணள்ளி போட்டு உன்னை சந்தோஷப்படுத்தேன்னு இல்லை. ஆனா நுட்பம் வந்து வெளியே சொன்னது என்ன சொன்னார் பாருங்க, இனி வேலை தரை சென்று உன் சிந்தை கழிப்பு எழ, மனசெல்லாம் குளிர்ற மாதிரி செய்யற வேலை செய்வேன் என்று இசைத்து எழுந்தார் திருவிழாப்பணம். ஆனா அது வேலை என்ன வேலைன்னா, அந்த சிந்தை கழிப்பு எழன்னா அங்க இதெல்லாம் மண் அங்க போட்டு வைகை கரையை அடைக்கும் பொழுது நீ எங்க இருப்பேன்னா, இந்த மதுரையில இல்லை, என் கூட கைலாயத்துல. அதான் சிந்தை கழிப்பு எழ, உன்னை கூட்டு போறேன்னு அர்த்தம். அப்படி சொன்னார். இது அவ்வளோத்தையும் வச்சு தண்டமணி ஒரு வார்த்தை எழுதினார். ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும் பாட்டு தண்டமணி எழுதுறார். அங்கு குதிரையால் ஆனது போலவே, அங்கு யாருக்கு, மாணிக்கவாசர் குதிரையாளா வந்தது போலவே, அது தண்ணீர் மதுரையில். இப்ப அந்த ஆங்கது தண்ணீர்னா குதிரையாளா வந்தது போல அப்படின்னு பொருள் சொல்லலாம், அல்லது மதுரையில அப்படின்னு பொருள் சொல்லலாம். சொல்லிட்டு ஒரு வார்த்தை எழுதினாரு, யாருமே எழுதுது. மாணிக்க வாசகரி வந்திப்பாட்டை ஒரு ஒப்பீடு எழுதுகிறார். அவருக்காகவும் சாமி வந்தான் குதிரை சேவகனா, இவளுக்காகவும் வாரான் மண்ணை அடைக்கிறதுக்கு. இப்ப ரெண்டு பேர்ல யாரு உசத்தி அவர் சொல்றாரு, நீங்க முடிவு பண்ணுங்கன்னு எழுதுறார். தண்டமாணி எழுதுறார். மந்திரியாகி மாணவனாகிய ஆனை வழி ஆலயம் எடுத்த அடிகளார்க்கு குதிரை சேவகனான அது தன்னிலும் அங்கேயே ஒரு பொருளும் ஆகாத வந்திக்கு ஆளானான சிறப்புடைமையின் சிறந்தது கொள்க. ஒரு மந்திரியா இருந்து அவருடைய மாணவராய் இருந்து அவர் சொல்ல அந்த கோயிலை பார்த்து மேல கட்டி இதையெல்லாம் செஞ்சார் ஒருத்தர். அங்க எந்த கணக்குல இல்லாம ஒரு பாட்டி அதுக்கு இவன் மண் சுமந்த செய்யறான் அப்படின்னா இதுல எது ரொம்ப சிறப்புங்கிறது நீங்க முடிவு பண்ணுங்க அப்படிங்கிறார். அப்படின்னா இது என்ன தெரிஞ்சு பாருங்க, அவ்வளவு உயர்வான ஒரு மந்திரியா இருந்தாலும் சுவாமி செய்யறான். அதே நேரத்துல புட்டு வித்துக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மா அவளுக்கும் சுவாமி செய்யறான். அதுதான் அவனுடைய பெரிய கல். ரெண்டு பக்கமும் அடிப்படையா என்னன்னா, ரெண்டு பக்கம் ஒன்னே ஒண்ணுதான். இங்க செல்வம் இல்லை, அங்க செல்வம் இருந்தது. இங்க பெரிய ஆற்றல் அல்ல, அங்க ஆற்றல் இருந்தது. இங்க பெரிய பவர்லாம் கிடையாது, அங்க பெரிய பவர்லாம் இருந்தது. இங்க அரண்மனை இது அதெல்லாம் அங்க அதெல்லாம் இருந்தது. அப்ப ரெண்டுமே ரொம்ப வெவ்வேறதான். ஆனா ஒன்னே ஒண்ணு ரெண்டு பக்கமும் இருந்தது. இங்கேயும் அன்பு இருந்தது, அங்கேயும் அன்பு இருந்தது. இதுதான் சுவாமி கட்டுப்படும். சுவாமி வேற எதையுமே செய்யல. கண்ணப்ப நாயனாருக்கு அருள் செய்யும்போது என்ன சொன்னான் பாருங்க, சிவகோசரியார்ட்ட போய் ஒரே வார்த்தை அதான் சொல்றான், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும். கண்ணப்ப நாயனார் அவருடைய உடம்பு, அவருடைய மூளை, அவருடைய எண்ணம் எல்லாமே எதுன்னு நம்ம மேல அன்புங்கிறான். அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பென்றும், அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும். நாமளும் சாமி நினைப்போம், காலையில பூஜை பண்ணணும்னு நினைப்போம், அப்புறம் மத்தியானம் திடீர்னு நினைச்சா உண்டு, அப்புறம் சாயங்காலம் நினைச்சா உண்டு, அப்புறம் ராத்திரி படுத்துங்கிடுவோம். விட்டு விட்டு நினைப்போம் சாமியை, இல்லைங்களா? இப்படிதானே கண்ணப்ப நாயனார் எப்படி நினைப்பார்? அவனுடைய அறிவெல்லாம் நமையறியும் அறிவென்றும். அதனாலே சுவாமி என்ன சொன்னார் பாருங்க, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியமாம் என்றும். அவன் தண்ணிய வாயில சாமி மேல பொழியன்னு கொப்பளிக்கிறான், பூவை தலைமையில வச்சு கொண்டு தான் இது பண்றான், இறைச்சி சமைச்சு அதை வாயில வச்சு எச்சி பண்ணி பார்த்து நல்லா இருக்கான்னு கொண்டு அதை கொண்டு வைக்கிறான். இதெல்லாம் ஆழ்மை விதிகளுக்கு ஒண்ணுமே உடன்படாத செய்தியா இருக்கு. சிவகோசரியார் இதை பார்த்தா கண்ணு கலங்குறாரு. அவருக்கு என்ன சொல்றான், ஒரே வார்த்தை, அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்பதும் அவனுடைய நிலை இவ்வாறு நீ அறிக என்றார். அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னாரு, ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னாரு, அன்பு. அந்த அன்பு தான் பாட்டிட்டையும் இருந்தது. ஏன்னா
அவன் வந்து மைந்த, அந்த அம்மா அன்னைன்னு சொன்னோன்னே இவன் மைந்தங்கிறா, அவன் இரும் பசி உடையேங்கிறான். ஏன்டா வந்துருவீங்களாடா, எனக்குன்னு வருவீங்களாடா, வேலையே ஆரம்பிக்கல, அது உள்ள பசிக்குங்கிற, கூலிய கொண்டாங்கிற, தலையெழுத்துடா உங்களெல்லாம் வச்சு வேலை வாங்குறதுக்கு. பாட்டி எதுவுமே சொல்லு. பசிக்குதுன்னு சொன்ன கரும்பு துகிலிட்ட அதை எப்படின்னாரு, கரத்தால் அள்ளிங்கிறது கிள்ளி முடி போல கொடுக்குறாரு. அப்படியே அள்ளி சாப்பிட்றா கண்ணு பாவம். யார் பெற்ற பிள்ளை, ஒரு அம்மா இருந்தால் உனக்கு இப்படிலாம் இருக்குமாடா, பசிக்க இப்படி ரோட்டில் விட்டுருப்பாளா உன்னை. ஏன்னா அவனே சொல்கிறான், அம்மா அப்பாலாம் எனக்கு இல்லை பாட்டிங்க. யாருன்னு ஒரிஜினல் காட்டலை, என்ன சொல்கிறேன், எங்கள் அம்மா அப்பாலாம் இல்லை பாட்டி. பாட்டி இன்னும் கொஞ்சம் பாவம், பாவம்டா, உங்கள் அம்மானே இருந்தால் ஒன்று இப்படி பசிக்க விடுவாளாடா அவளுக்கு, அதனால நல்லா சாப்பிட்றாங்க. அப்படி அதுதான் அந்த மன்சும் அந்த பரிசில் உள்ள செய்தி. ஆங்கது தன்னில் அடியவட்காக பாங்காய் மண் சுமந்த அருளிய பரிசும். இப்ப எல்லாரும் பஸ்ல ஏறுங்க, நேர உத்தரகோசமங்கை போறோம். அங்க சொல்றாரு, உத்தரகோசமங்கை உள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும். உத்தரகோசமங்கையில இருந்து எதுக்குனாரு, அம்மை உத்தரகோசமங்கையிலிருந்து சுவாமியை நோக்கி தவம் செய்த ஒரு வரலாறு. அன்றைக்கு மேலே இருந்த அந்த ஆகமங்களை எல்லாம் கடல்ல வீசி, ஏன்னா இவங்க பாட்டு சரியா கேட்கல அப்படின்னு நீ மீனாட்சியா கடவுதுன்னு சுவாமி வந்து சொல்ல, முருகப்பெருமானும் விநாயகப் பெருமானும் உள்ள போய் அந்த ஆகமங்களை எல்லாம் வாங்கி கடல்ல வீச, என்னுடைய அனுமதி இல்லாம நீ எப்படி அவங்கள உள்ள விட்டுன்னு நந்தியம் பெருமான கூப்பிட்டு நீ சுறாமினா கடவுள்னு சொல்ல, முருகப்பெருமான வினி செட்டி பிள்ளையா ஊம பிள்ளையா பிறக்க கடவுள்னு சொல்ல, சுவாமி இப்படிலாம் பண்ணிட்டார். இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா வந்து திரும்ப தவம் இருந்து வழிபாடு செய்யறாங்க. என்ன சொல்றாங்க, அந்த ஆகமங்களை எல்லாம் எனக்கு இப்பொழுது உபதேசம் பண்ணணும்னு கேட்கறாங்க திரும்ப. அது எங்கன்னா உத்தரகோசமங்கையில இருந்து அம்மா இறைவனை நோக்கி தவம் புரிந்து முன்னர் கடலில் எரிந்த அந்த சிவாகமங்களை எல்லாம் உபதேசித்து அருள வேண்டும். இந்த அம்மா இப்படி இருந்ததை கண்டு அங்க இருந்து ஒரு 64 முனிவர்கள் கடுமையா தவத்துல இருந்தாங்களாம். என்னன்னா, எங்களுக்கும் உபதேசம் செய்ய வேண்டும். 64 முனிவர்கள் கடும் தவம் புரிந்தார்களா சுவாமிகிட்ட, ஏன்னா எங்களுக்கு உபதேசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதனால சுவாமி என்ன பண்ணா, அந்த முனிவர்கள் செய்த தவம், அம்மா செய்த தவம், இவங்க 2 பேத்துக்காக என்ன பண்ணி இருக்கிறான், அந்த இடத்துல வந்து குருநாதனார் தோன்றி உத்தரகோசமங்கையில அவங்களுக்கு ஆகமங்களை உபதேசித்தாராம். இந்த செய்தி எங்க வருதுன்னா, திருவிளையாடற் புராணத்துல, நம்பி திருவிளையாடற் புராணத்துல. திருவிளையாடற் புராணம் நம்மகிட்ட 2 இருக்கு. பெரும்பற்ற புலியூர் நம்பி ஒண்ணு பண்ணது ஒண்ணு இருக்கு, பரஞ்சோதி முனிவர் பண்ணது ஒண்ணு இருக்கு. இவ்வளவு நேரம் சொன்ன வந்திப்பாட்டி கதையெல்லாம் பரஞ்சோதி முனிவருடைய திருவிழா. வெறுமன திருவிளையாடற் புராணம் சொன்னது நான் பரஞ்சோதியார் பண்ணது. இன்னொரு பெரிய திருவிழா புராணம் நம்மகிட்ட இருக்கு, அது நம்பி திருவிளையாடற் புராணம்னு பேரு. பெரும்பற்ற புலியூர் நம்பி செஞ்சது, அது ஒரு திருவிழா புராணம். அந்த புராணத்துல இந்த பாட்டு வருது, இந்த செய்தி வருது. செய்தி சொல்றார், அருந்தவம் புரியா முன்னர் 64 பொருந்தல் கண்டு எமக்கும் ஞானம் புகன்று உருக்காட்டு என்று ஏத்த. அம்மா அந்த 64 முனிவர்கள் செய்யணும், எனக்கும் உபதேசம் செய்யணும்னு சுவாமிகிட்ட ஏத்த திருந்து உபதேசம் சுவாமி கொடுக்கிறான். எப்படி கொடுக்கிறான்னாரு, நோக்கால் செய்து. அதான் பெரிய சிறப்பு. அந்த உபதேசம் செய்தானா சுவாமி, எப்படி உபதேசம் செய்தான்னு ஒரு குறிப்பு சொல்றார். உட்கார வச்சு பாடமா நோட்டு போட்டு எழுதிக்கங்க அப்படின்னு சொல்லியா, ஒரு பார்வையில கொடுத்தான். எங்கன்னாரு, தட்சிணாமூர்த்தியா அங்க சொல்வார், கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை. அதுதான் உபதேசம். சொல்லாமல் சொன்னவரை. அப்ப எப்படி சொல்லியிருப்பார், பார்வையிலே சொன்ன. அதான் சார் உபதேசம். அதனாலதான் அந்த வழியில வந்த மெய்கண்டார் அதுவும் சொல்லாமல் சொல்லுச்சு. எங்க அருணந்தி சிவாச்சாரியர் இருந்து ஆணவ மலத்தின் இயல்பு யாதுன்னு கேட்கிறார். எப்படி பதில் சொன்னாரு, ஆணவ ஒன்றதாய் அநேக சக்தி உடையதாய் ஆதி அன்றதாயான் மாவின் தன் அறிவுடன் நின்று தொழிலை ஆர்த்து நின்று போத்துருத்துவத்தை நிகழ்த்தி இப்படியா சொன்னாரு. அது அருணந்தி சிவாச்சாரியர் சொன்னார் பின்னாடி நமக்கு. இவர் எப்படி ஆணவத்தை எக்ஸ்பிளைன் பண்ணாருங்கிறீங்க. டன் போ. இதான் சொல்லாமல் சொல்லி. ஒரு பார்வை மேல இருந்து கடல் பேசாரு. சுட்டு விரலை நீட்டுங்கிறாங்க திருவாவடுதுறை சன்னிதானங்கள். சுட்டு விரலை நீட்டின்னு கூட சொல்லக்கூடாதுங்கிறாங்க மரபு. அது கூட இல்லையா, ஆணவத்தினுடைய இயல்பை. அதுவும் அவர் என்ன கேட்கிறாரு, ஆணவத்தினுடைய இயல்பை சொல்லுங்கன்னா அது ஒரு முக்கியமான இடம். தனக்கு ஆணவத்தை மலத்தை பத்திலாம் தெரியாததெல்லாம் இல்லை, சகல ஆகம பண்டிதர் அவர்.
என்ன பண்ணார், இவர் பாடம் நடத்துறத அங்க என்னன்னு கேட்கிறார். ஏங்கப்பா எப்படி பாடம் நடத்துறாருன்னு அதுலயே உருகிட்டார். உருகிட்டு இப்ப என்ன நினைக்கிறாரு, அங்க வந்து என்ன கேட்கிறாரு, ஆணவ மலம் என்பதனை அடியனுக்கு புரியுமாறு அனுபவ நிலையில் வைத்து விளக்க வேண்டும்னு கேட்டார். தியரிட்டிக்கலா ஆணவ மலம் எனக்கும் தெரியும், நானும் படிச்சிருக்கிறேன். ஆனா அனுபவத்துல அந்த ஆணவ மலம்னா என்னன்னு எனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். யாரு? சகல ஆகம பண்டிதர் 3 வயசு குழந்தைகிட்ட கேக்குது. அவர் அனுபவத்துல வச்சு பதில் சொல்றாரு. எப்படி பதில் சொல்றாரு பாருங்க. ஆணவம் என்றால் அதெல்லாம் ஒன்றும் சொல்லல. இப்படி மேல இருந்து இப்படி கீழே ஒரு பார்வை பார்த்தாராம், முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான், பதில் கொடுத்தாச்சு. அவர் என்ன பண்ணார் பாருங்க, உடனே காலில் விழுந்துட்டார். காலில் விழுந்து அடியேனை மாணவனா ஏற்றுக்கொள்ள வேண்டும். 28 ஆகமங்களையும் 98,000 ஸ்லோகங்களையும் ஓலைச்சுவடிகளை மாட்டு வண்டியில் வைத்து ஊர் ஊரா எடுத்துக்கொண்டு சென்று உங்களுக்கு ஆகமத்துல ஒரு சந்தேகம் கேட்டா உடனே அதுக்கு பதில் சொல்லிட்டு அந்த ஆகமத்தை எடுத்து உங்களுக்கு காட்டுவாராம். நீங்க ஒரு சந்தேகம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆகமத்துல ஓ இதுவா, இது மகுடாகமத்துல வந்திருக்கு இப்படின்னு சொல்லிட்டு இந்தாங்க அப்படின்னு மகுடாகம சோடி எடுத்து உங்களுக்கு காமிப்பாராம். நீங்க இப்படி ஆகமத்துல உள்ளவர் அந்த பெருந்தகை 3 வயசு காலில் விழுந்து. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஆணவம் ஒரு சின்ன புள்ளி இருந்தா கூட காலில் விழுவாரா சார்? அல்ல, ஆணவம் என்றால் என்னன்னு இப்படி கேட்டார், சொல்லவே கூடாது, மரபு அதுவே. ஆணவ மலத்தை அனுபவ பொருளில் வைத்து விளக்க வேண்டும், அதுதான் கேட்டார். அவர் அனுபவ பொருள் வச்சு விளக்கிட்டார் இப்படின்ட்டார். அதுதான் சொல்லாமல் சொல்லி. ஏன்னாரு இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா சுவாமிகிட்ட இருந்து வருது. சுவாமிகிட்ட இருந்து நந்தி பெருமான், நந்தி பெருமான சனற்குமார், சனற்குமார சத்தியங்காதல், சத்தியங்காதல் பரஞ்சோதிமாமணியர், பரஞ்சோதிமாமணியர் மெய்கண்டா, இப்படி வர்ற பாடம். அதனால இந்த பாடம் எப்படி வரும்? நீங்க பொதுவாகவே நீங்க பாருங்க, இன்றைய வரைக்குமே ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துற விதம் எப்படி இருக்கும்னா, அவர் எந்த ஆசிரியர்கிட்ட படித்தாரோ அந்த தாக்கம் இருக்கும் இன்றைய வரைக்கும். அது அந்த ஆசிரியர் ரொம்ப எளிமையா சொல்ற ஆசிரியராக இருந்தா இவரும் எளிமையா சொல்லவராக இருப்பார். அவர் ஒரு மேலான இடையில பேசுறதா இருந்தா இவரும் மேலான இடையில பேசுவார். இப்படிதான் இருக்கும். அவர் நல்ல புரியுற மாதிரி சொல்ற ஆளா இருந்தா இவரும் புரியுற மாதிரி சொல்லுவார். இது பொதுவா, ஏன்னா ஆசிரியருடைய தாக்கம் மாணவர்கள். இது ஆசிரியர் எங்கிருந்து வந்தது? சிவபெருமான் ஆசிரியர் அப்படி வந்த பரம்பரை. அதனால எப்படி சொல்லுவோம், அது எப்படி சொல்லும்னாரு, சொல்லாமல் சொல்லி. அதனால மெய்கண்டாலும் சொல்லாமல் சொல்லி. அதை வந்து இங்க சொல்றாரு, நம்பி திருவிழா பணத்துல சொல்றார், திருந்துபதேசம் நோக்கால் செய்து பார்த்த பார்வையில பாடத்தை புரிய வைப்பாராம். அவர் எந்த ஞானத்துல இருந்து பாடம் நடத்துவா இருப்பாரு. 4 தடவை இவ்வளவு சொல்லி வீட்டுல போய் படிச்சாலே எனக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது. இது ஒரு பார்த்த பார்வையில என்ன புரியும் சொல்ல. நோக்கால் செய்து முனிவர் உய்ய பெரும்பொருள் உரைத்தான் மண்டர் பேதையோடு உருவம் காட்டி. அதாவது அம்மாவோடு காட்சி கொடுத்து அந்த 64 முனிவர்களுக்கு உபதேசம் செய்தான். அந்த கோலத்தை தான் இவர் சொன்னார். உத்தர கோஷம் அங்கையுள் இருந்து வித்தக வேடம். வித்தகம்னா ஞானம்னு அர்த்தம். அதனால வித்தக வேடம்னா இந்த இடத்துல புகழ்மிக்க வேடம் பொருள் இருந்தாரு. வித்தகம்னா ஞானம்னு அர்த்தம். வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்யும் சுந்தரர் சுவாமி சொல்றான். அந்த ஆர்கியூமெண்ட் நடந்தது பாருங்க. இவனுக்கு போய் நாடிமே அதெல்லாம் இல்லை. கடைசியில தீர்ப்பு வந்த உடனே சுவாமி சொல்றான் சுந்தரர், வித்தகம் பேச வேண்டாம் பணி செய்யும். ஏன்னா எனக்கு அடிமைன்னு அங்கே கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆயிட்டு, இனிமே அந்த பேச உனக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுற பின்னாடி ஓடுங்க சுவாமி. வித்தகம் பேச வேண்டாம் அப்படின்னு எனக்கு பெரிய உனத்தை அந்த நிமிர்ந்த ஞானமெல்லாம் பேச வேண்டாம் வேலையை சொல்லு. வித்தகம்னா ஞானம். அதனால வித்தக வேடம் ஏன்னாரு, அம்மாவோடு காட்டியம் போல புகழ்மிக்க. திருவாரூர்ல வசந்த விழால சப்பரம் வருது. அந்த சப்பரம் எப்படி இருந்தது அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தருக்கு சொல்றார். ஏன்னா அவர் தான் அந்த ஆண்டு திருவாதிரை விழா பாடிட்டு வாரார் வசந்த விழால. ஞானசம்பந்தர் போகல. அதனால பார்த்துட்டு வர்றவரை கேட்காரு, விழா போனீங்களா? நாமான போனேன், எப்படி இருந்ததுன்னு ஒரு பதியமா சொல்லிடுங்களேன் எனக்கு சொல்றார். சொல்றப்ப முதல்ல என்ன சொல்ற பாருங்க, ஆரூர் பெருமான் வெளியே வராரு. அந்த வெளியே வந்த கோலம் எப்படி இருந்ததுன்னாரு, வித்தக கோலம். முத்துவிதானம் மணிபொற்கவரி முறையாலே பக்தர்களோடு பாவையர் சூழ பலிப்பின்னே வித்தக கோலம் வெண்டலை மாலை விரதிகள் அத்தனாரூர்
ஆதிரை நாளால் அது வண்ணம். அப்படிதான் வந்தார். வித்தக போல் அருமையான பதிவு. நனியார் சேயார் நல்லார் தீயார் நாள்தோறும் பிணிதான் தீரும் என்று பிறங்கி கிடப்பாரும். யாரெல்லாம் வந்தாங்க ஒரு அந்த திருவிழாக்கு போயிட்டு வந்த உடனே அது எப்படி இருந்ததுன்னு ஞானசம்பந்தர் கேட்டதுக்கு அப்புறம் சொன்னால் எப்படி பதில் சொல்றாரு பாரு. போனேன், நல்ல கூட்டம், சாமியை பார்த்தேன், வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லல. அல்லது பயங்கர கூட்டங்க, சோத்துக்கு வழி கிடையாது, தண்ணி ஏன் கேட்குறீங்க, படாத அப்படின்னு சொல்லல. அல்லது நம்மளை நம்ம திருமுறையெல்லாம் பண்ணோமா, அதனால விஐபி பாஸ் கொடுத்தாங்க, நேரம் உள்ள போய் பாயிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லல. நீங்களும் நானும் போகாம இங்க இருந்து அந்த விழாவை பார்த்த திருப்தி கிடைக்கும். அப்படி பாடினார் பதிவு. யாரெல்லாம் வந்திருக்காங்கிற, எங்க இருந்தெல்லாம் வந்தாங்கிற. நனியார் சேயார், நனியார்னாரு பக்கத்துல இருக்கிறவங்க, அங்கே திருவாரூர், அங்கே பக்கத்துல திருவாஞ்சியம், அதெல்லாம் வந்திருக்காங்க. சேயாருங்கிறார், திருப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்காங்க, அமெரிக்கால வந்திருக்காங்க, ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க. நனியார் சேயார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க. நல்லார் தீயார், நல்லார்னாரு நல்லவர்களாம் இருந்தார்கள், தீயாருங்கிறது அப்படின்னு என்ன அர்த்தம்னாரு. திருவாரூர்ல இருந்துகிட்டே கோயிலுக்கு வர முடியாதவங்களாம் தீயார்னு ஒரு உரை எழுதினார் ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்றாரு, யார் தீயார்னு என்ன மாதிரி ஆள் உரை எழுதினான்னு வச்சுக்கோங்க, அங்கனே 4 பிக் பாக்கெட் கேஸ் வந்தான்னு எழுதணும். விட்டாள் அவ்வளவுதான் நமக்கு தெரியும் தீயார்னா. தொண்டமண்டல சாமி எழுத உரை. முன் செய்த நல்வினையின் வாயிலாக திருவாரூருக்கு எழுந்தருளியும் முன்னர் செய்த தீவினையின் வாயிலாக மனம் ஒன்றி வழிபாடு செய்ய இயலாத தீயார். திருவாரூருக்கே போய் அங்க போய் மனம் ஒன்றி சாமியை கும்பிடுறதுக்கு கொடுத்து வைக்கணும்னு அவன் தீயார்னு அர்த்தம். ஆமா, நீங்க அங்க போய் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமா போய் இறங்குறாங்க, திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கி ஒரு லாட்ஜ் போட்டு சாயங்காலம் கோயிலுக்கு போகலாம் பொழுது, எங்க வீடை நீங்க தானே பூட்டினீங்க கோயம்புத்தூர்ல அப்படின்னா சோழி முடிஞ்சதுன்னு அர்த்தம். நீ புட்டலையா, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அங்க சாமி கும்பிட முடியுமா சார்? கோயிலுக்குள்ள போனா திருவாரூர் பெருமான் கண்ணுக்கு தெரிவாரா? நான் போச்சு போச்சு போச்சு, பஸ் ஏறி திரும்ப ஓடியாங்க. அதான் சொல்ல, திருவாரூருக்கே போறதுக்கு நல்வினை இருந்தாலும் மனம் ஒன்றி வழிபாடு செய்ய இயலாத தீயார். அப்புறம் சமையல் எப்படியெல்லாம் ஞானசம்பந்தர் சொல்றாரு. கேட்டது யாரு? ஞானசம்பந்த பெருமான். சொல்றது அப்பருமான். நீங்க யோசிச்சு பாருங்க, 2 லெஜண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் சொல்லணும் நம்ம, இல்லையா? சைவ புண்ணிய கண்கள் 2ம் கடைசியில சொல்லுவாங்க, துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏத்தும் நாள்கள் என்பாரும் நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அன்பனாரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். இன்பம் நம்மை துன்பம் நம்மை தொழாத நாள்கள் என்பாரும். இன்னைக்கு கோயிலுக்கு போலன்னா மனசே சரியில்லை, என்னமோ போங்க அப்படியா. அப்படிப்பட்ட ஆளுக்கும் வந்திருக்காங்களா? பெருமானை பார்த்தாச்சு சார், சார் ரொம்ப திருப்தி அப்படின்னு சொல்லிட்டு சாமியை பார்த்தாச்சுனால ஆரூர் பெருமானை பார்த்தாலே போதும் சார் எங்களுக்கு அப்படின்னு வழிபாடு அப்படியும் ஆட்கள் இருக்காங்களா? 3வது ஒரு சாரார், அது அப்பர் பெருமான் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் சொல்லவே முடியாது. அவர் என்ன சொல்றாரு, அங்க வழிபாடு செய்யறாங்களாம். வழிபாடு என்ன செய்யறாங்கன்னு சொல்றாரு. அவங்க வாய் விட்டதுன்னு சொல்லல, மனசுக்குள்ள இருக்குது இவருக்கு தெரியுது. என்ன சொன்னார் பாருங்க, பெருமானே நாங்க ஏதோ ஒன்ன நூல் வழியா படிச்சு தெரிஞ்சு அப்படிலாம் இல்லப்பா, உன்னுடைய திருவருளால உன் பின்னாடியே நாங்க இருக்கமா இருக்கணும், அதுக்கு நீ அருள் செய், வேற ஒன்றும் வேணாம். இப்படி கேட்குறாங்களா? நுண்பின் எம்மை நுழைய பணியே என்பாரும் அப்படிங்கிறார். ஏன்னா சுவாமி வழிபாட்டுல என்ன ரொம்ப முக்கியம்னாரு, அப்படி சாமியோட ஒன்றி போற அந்த நிலை வரணுமா, அது வேணும்னு கேட்கிற ஒரு சாரார் அவங்கள பார்த்துருக்கிறாரு. அதை கேட்குறாங்க என்ன, ஏன்னா சும்மா புத்தகத்தை வச்சு படிச்சு சாமியா என் குணம் அதெல்லாம் நான் வரிசையா சொல்லிட தன்மை எத்தனை நாள் தூவி விடணும் அதான் அங்கே வையந்தார். ஏன்னாரு, இந்த நூல் வழியா படிச்செல்லாம் சாமி முழுசும் உணர்றது முடியாது.
நூலே நுழைவரியான் நுண்ணியனாய் வந்தடியே பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாவகத்தால் சொல்றாரு. மாலே பிரம்மனே மற்றொழிந்த தேவர்களே நூலே நுழைவரியான் நுண்ணியனாய் வந்து அடியேன் பாலே புகுந்து பரிந்துருக்கும் பாகவத்தால் சேலேன் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமல். புஸ்தக நூலெல்லாம் சாமியுடைய பெருமையை முழுமையா வேதத்தாலே சொல்ல முடியல, ஆகமத்தால சொல்ல முடியல, யாராலும் சொல்ல முடியாது. சாமி நானாலும் சொல்லிட முடியும் முழுமையா. நூலறிவு பேசி நுழைவில்லாதார் திரிக காரைக்காலம் சும்மா அப்படியே படிச்சு எல்லாம் நான் படிக்கிறேன் போட எல்லாம் திரிப்போம் சாவுங்க இப்படி போ. சுவாமி பின்னாடி அப்படியே மனம் ஒன்று எப்படி இருக்கணும்னாரு. அப்படியே சுவாமி பேசுறத பார்த்து 2 பேரும் இப்படி பேசுறத கேட்டா அப்படியே புலு 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 புலுன்னு கண்ணீர் வரணும். அப்படி இருக்கணும். மாதேவன் வார்கிழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் வீதி வாய் கேட்டதுமே விம்மி விம்மி மெய் மறந்து அப்படி இருக்கணுமா. அதுதான் பக்தியா. நான் அதெல்லாம் படிச்சுட்டேன், 100 பாட்டு மனப்பாடம் பண்ணிட்டேன், சாஸ்திரத்துல எனக்கு 7 தெரியும் வச்சுக்கோ, இன்னும் இதெல்லாம் தெரியும், ஒரு தாளிலையும் பையில வச்சுக்கோ, ஒரு பேருக்கு பிரயோஜனம் இருக்கு போடா அப்படின்ட்டு. அந்த உரைப்பு எப்படி இருக்கணும்னு சுவாமி என்னன்னு பேசணும். வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்டடைஞ்சாய் பள்ளந்தாள் உரு புனலில் கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்காது. பெருமானுடைய புகழை ஒருத்தர் சொல்றதை கேட்கும் பொழுதே 3வது இருக்கிற ஆளுக்கு கண்ணை பொழு 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 கண்ணீர் வருமா. எப்படி கண்ணீர் வருதுங்கிறாரு. பள்ளந்தாள் உருமுணல் இல்லைங்களா, மேல இருந்து கிளப்பாக்க வர்ற தண்ணி மேட்டுக்கு டேமை திறந்து விட்டா எப்படி வரும், அந்த மாதிரி வரணுமா. இப்ப நம்ம வீட்லயும் பிள்ளைகளுக்கு வரும், ஒரு மணி நேரம் அழுவும், ஒரு சொட்டு கண்ணீர் வராது பிள்ளைகளுக்கு, தாய்மார்கள்ல இருந்து. அது அந்த அழுகை இல்லை, இது எப்படி அழுகைன்னு. பள்ளந்தாள் உரு புனலில் கீழ் மேலாக அந்த டேம்ல திறந்து விட்டு அப்படி வந்து அட்டிச்சு மேல பார்க்க எந்திரிக்க பாருங்க, அப்படி வருதான் கண்ணீர். கீழ் மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்குது. பேர்பட்ட ஆன்மாக்கள்லாம் இருக்கும் பொழுது என்ன போய் நீ ஆண்டு வைப்பா, எனக்கு என்ன தகுதி இருக்கு, அப்படி உருகுற. அதுதான் அந்த அதுதான் வரணும் மனசுல. ஒரே வார்த்தை ஞான சம்பந்தம் மெல்ல சொல்லிட்டு போனோம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். நீங்க பாட்டு மொத்தோடுடைய செவியன் விடையேறி அப்படி பாடி பிரயோஜனம் இல்லை. என்ன சொல்றாரு பாருங்க. காதலாகி அப்படின்னா சாமி மேல அன்பு கொண்டு அது பாடுங்களும் எப்படி உள்ளம் உருகணுமா பெருமான், அப்படி பாடணும். அப்படி அதுதான் வந்து சொல்ற பாட வேண்டிய முறையை சொல்ற. நீ திருவாசகம் முழுக்க பாருங்க, அப்படிதான் அவர் பாடி வச்சிருக்க பதியம் பூரா பாருங்க எப்படி பாடி இருக்கிறாருன்னா அழுது அழுது அழுது. அதனாலதான் திருவிழாப்பான ஆசிரியர் ஒரே வார்த்தை சொல்றார், அழுது அடி அடைந்த அன்பன்னே சொல்லிட்டார் மாணிக்கவாசர். அழுது அடி அடைந்த அப்படிதானே சொல்றார். எழுதரு மறைகள் தேரா இறைவரை எல்லில் கங்குள் பொழுதரு ஆலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுதடி அடைந்தன் அடியவர் கடிமை செய்வார். அப்படிதான் சொல்ற. ஏன்னாரு பாட் பூரா பாருங்க. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பு கூட பொய்ன்னு பாரு அழுத. எவ்வளவு உருக்கம். அதுதான் சொன்னது. அதனால உத்தரகோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய ஞானமிக்க வேடம். அந்த ஞான வேடம் என்பது அம்மாவோடு சேர்ந்து இருந்து காட்டிய வேடம். அதுதான் வந்து அங்க புகழ்மிக்க வேடம் என்று பொருள் கொண்டு உத்தரகோச மங்கையுள்ளிருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் அடுத்த அது இன்னொன்னும் கூட. இது ஒரு உரையாசிரியர் இதை காட்டுறார். நீங்க இந்த நான் முதல்ல கீர்த்தி திருவள்ளுவர் ஆரம்பத்திலே சொன்னேன், நிறைய செய்திகள் அது எந்த இடம் என்றும் இந்த இடமும் தெரியல, அந்த செய்தியுமே தெரில. இதை வந்து ஒரு தண்டபாணி தேசியர் இப்படி எழுதுறார். ஏன்னா உமையம்மை அங்கு தவம் செய்ய 64 முனிவர்களுக்கு உமையம்மைக்கும் சேர்த்து அங்கு உபதேசம் செய்து உமையம்மையோடு தேவர்களுக்கு முனிவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அதான் வித்தக கோலம். ஒரு ஆசிரியர் சொல்றார், இவருக்கே அவர் அங்க போய் திருநீர் பூசினாரு, அது இவருக்கு காட்டின வித்தக கோலம்ங்கிறார். முனிவர்களுக்கு எல்லாம் சொல்லல, இவருக்கே. முன்னீர் ஆதியமெல்லாம் முனிவர்களாம் 100 இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளிங்கிறார் உத்தரகோச மங்கையில்.
அவ்வளவு முனிவர்கள் தேவர்கள் பல கோடிக்கணக்கான தேவர்கள் அவங்கெல்லாம் என்ன காத்துட்டு இருக்கிற எனக்கு திருநீர் பூசணம் எங்க உத்தரவு சமங்கையில பாடுவார். திருப்பொன்னூசல்ல பாடுவார். முன்னீர் ஆதியமெல்லாம் முனிவர் உலாம் 100 கோடி இமையோர்கள் தாம் நிற்ப தண்ணீர் எனக்கருளி தண்ணீர் தன் கருணை வெள்ளத்து மண்ணூர மனு மன்னு மணி உத்தரகோசம் அங்கை. இவரே பாடுறார் திருப்பொன்னூசல்ல. அப்ப அந்த உத்தரகோசம் அதுதான் இங்க சொல்றாங்க. வித்தக வேடம் காட்டிய இயல்பும் தனக்கு திருநீர் பூசி குருநாதரா இருந்து காட்டின இயல்பு. அப்படி ஒரு சார வைத்துக் கொள்ள வேண்டியதா சிறப்பு முடிவு பண்ணிக்கணும். அடுத்த வரியில பூவனம் மதனில் பொலிந்திருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும். அருமையான பூவனம் மதனில், இது ஊர் தெரியுது. பூவனங்கள் மதுரை திருப்புவனம், மதுரைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு திருப்புவனம். மதுரையில இருந்து ஒரு 12 நாளிகை தூரம்னு போடுறாரு. ரொம்ப பக்கத்துல மதுரையில இருந்து டவுன் பஸ் இருக்கு திருப்புவனம். அங்க அந்த திருப்புவனத்துல பொன்னனையாள்னு ஒரு அம்மா, அந்த அம்மா சுவாமியை ரொம்ப வழிபாடு செய்து அதனுடைய வழிபாட்டினுடைய இது பாவம் கொஞ்சம் ரொம்ப ஏழை பெண்மணி, ஆனா சுவாமியை ரொம்ப வழிபாடு செஞ்சுட்டே இருக்கு. வழிபாடு செஞ்சு சுவாமி மேல அடியார் இடத்துல எல்லாம் ரொம்ப அதுக்கு ஒரு அன்பு. அதனால அடியார்களுக்கெல்லாம் அமுது படைத்து அதெல்லாம் செஞ்சுட்டே இருந்தது. அந்த அம்மாவுக்கு ஒரே ஒரு ஆசை மனசுல என்ன இருந்துதான், பெருமானுடைய திருமேனி தங்கத்துல செஞ்சு வச்சு வழிபாடு செய்யும். தங்கத்துல யோசிச்சு குறைஞ்சபட்சம் ஒரு 1 கிலோ 2 கிலோ ஆகாது சார். தங்கம் எவ்வளவு சார் ஆகும்? திருப்பூர்ல கேட்டாதான் தெரியும். ஏன்னா சுவாமி திருமேனி தங்கத்துல செய்யணும் எவ்வளோ ஆகும்? என்னங்க நகைக்கடைக்காரரை கேளுங்க. சரி சுதாரம் வச்சுக்கிடுவோமே, ஒரு 1 கிலோன்னு வச்சுக்கிடுவோமே. 1 கிலோ தங்கம்னா என்ன ஆச்சு சார்? அது சாதாரணமான பெண்களெல்லாம் செய்ய முடியுமா? ஆனா அந்த அம்மாவுக்கு மனசுல ஆசை இருக்கு. என்னன்னா பெருமானுடைய திருமேனி தங்கத்துல செய்யணும். ஏன்னா அதான் சொல்றாரு தூவனமேனின்னு. தூவனமேனி பொன்மேனின்னு. அப்படின்னா என்னன்னாரு, களிம்பு ஏறாத தூய்மையான நிறம் பொருந்திய பொன்மேனியாம். உரை எழுதுங்க. தூவனம் அப்படின்னா களிம்பு ஏறாது. ஏன்னா ஏனைய லோகங்கள்லாம் களிம்பு ஏறும், தங்கம் இயல்பாகவே களிம்பு ஏறாது. எது போலன்னாரு, இயல்பாகவே பாசங்களை நீங்க பெருமான், அது போல தங்கம் இயல்பாகவே களிம்பு ஏறாதது. அதனாலதான் அவனை சொல்லும் பொழுது பொன்னார் மேனியன்னு சொல்றோம், பொன்போல் திருவடின்னு சொல்றோம். அவனை பொண்ணோடு சொல்றது காரணம், அது ஒரு காரணம். அதனால அப்படி ஒரு திருமேனி தூவன மேனி அப்படின்னா களிம்பேறாத பொன்னாலான திருமேனி செய்யணும்னு அந்த அம்மாவுக்கு ஆசை. அது அந்த அம்மா அதனால வழிபாடு செய்து சுவாமிகிட்ட எப்போ அது ஒரு நாள் கிடைச்சா சரி அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி என்ன பண்ணா, அதான் சுவாமி தான் கேட்டா செய்வானே. அதனால என்ன பண்ணிட்டான், ஒரு நாள் ஒரு சித்தரா இந்த வீட்டுக்கு வந்தான். வந்து என்ன சொன்னா, உங்க வீட்டுல இருக்கிற பழைய தட்டுமுட்டு இரும்பு சாமான்லாம் எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தான். எல்லாத்தையும் கை வச்சா தங்கமாக்கி கொடுத்துட்டு ரசவாதம் செய்த படலம்னு திருவிழா கோணத்துல என்ன பண்ணா, எல்லாத்தையும் வந்து தட்டுமுட்டி சாமான்லாம் எடுத்துட்டு வாங்கினா. இரும்பு சாமான் வீட்டுல இருந்து சட்டி பொட்டி பழசு எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தது. அந்த அம்மா என்ன பண்ணா, அவனுடைய திருக்கையை வச்சான். அதுல எல்லாம் மேடஸ் கோல்டு, இதை வச்சு நீ வந்து பண்ணிக்கோ அப்படின்ட்டா இவ சொல்லி. அதனால தன்னுடைய மருந்து கையால் தீண்டி பொன்னாக்கி தந்து உன் விருப்பப்படி திருவுரு சமைத்து வழிபடுக சுவாமி சொல்லிட்டான். உன்னுடைய விருப்பம் என்னவோ, என்ன விருப்பம், பொன்னாலானது இந்த தங்கம் இருக்கு, இதை வச்சு நீ செஞ்சுக்கோ அப்படின்னு செஞ்சுட்டான்னு ஒரு செய்தி. அதைத்தான் இங்க சொல்றார். பூவனம் அதனில் திருப்புவனத்துல பொலிந்து இருந்து அருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும். அருமையான செய்தி. அது என்ன ரொம்ப வேடிக்கைன்னா, இது வந்து ரசவாத செய்த திருவிளையாடல்னு வந்து மதுரை திருவிழாப்பாணத்துல வருது. அந்த கதையில வரும் பொழுது பரஞ்சோதி அருமையான ஒரு செய்தி அங்க குறிக்கிறார். ரொம்ப முக்கியமான செய்தி. இவன் வாரானா, சாமி வீட்டுக்கு வாரான். சாமின்னு தெரியாது, யாரோ ஒரு சித்தரா வாரான். இந்த அம்மா யாரோ ஒரு அடியாருன்னு உபசாரம் பண்ணுது. ஆனாலும் என்ன சொல்றான், உங்க வீட்டுல இருக்க தட்டு மூட்டி இரும்பு ஜாமான்லாம் எடுத்துட்டு வாங்கினான். அந்த மாதிரி சரின்னு எடுத்துட்டு வந்தது. எடுத்து வச்சு என்ன பண்ணா, தன்னுடைய மந்திர கையினால் அதை தீண்டு அது அவ்வளவும் பொன்னாகி என்ன பண்ணாரு, உன் மனசுல நீ எப்படி இப்ப செய்யணும்னு நினைச்சோ அது மாதிரி செய் அப்படின்ட்டு போறான். இது அவன் செய்த அருள். இது திருவிளையாடல். இது திருவிழாப்பணத்துல உள்ளேருந்து எடுத்து இங்க போடுறாரு. அதனால நமக்கு நல்லா தெளிவா இருக்கு இந்த இடம். அந்த ரசவாதம் செய்த திருவிளையாடல் உள்ள போய் பார்த்தீங்கன்னா அது ஒன்று சொல்வார். அந்த அம்மா வந்து அவர் வரவேற்று அவனை சொல்லிச்சு பார்த்தீங்களா, அது என்ன சொல்லிச்சேங்கிறது என்ன அருமையான ஒரு செய்தி சொல்ல பாருங்க.
எங்கள் நாயகர் திருவுரு காண்பதற்கு வந்த அடியார்ட்ட அந்த அம்மா சொல்லுது, எங்கள் நாயகர் பெருமானே திருவுரு காண்பதற்கு இதயம் தங்கும் ஆசையால், என் மனசுல ஒரு ஆசை ரொம்ப நாளா இருக்கு, இதயம் தங்கும் ஆசையால் கருவுரு சமைத்தனம் ஒண்ணு பண்ணி வச்சிருக்கு. எதுலன்னாரு, அது உரையில் எழுதுவாரு, மெழுகுல பண்ணி வச்சிருக்கான். தங்கறத செய்ய முடியல, ஆனா என்ன ஒண்ணு திரும்பி ஒண்ணு செய்யணும். ஆனாலும் என்ன முடிச்சுன்னு பாருங்க, மெழுகுல செஞ்சு வச்சிருக்கு, அதால முடிஞ்சது. அது சொல்றாரு, தங்கும் ஆசையால் கருவுரு சமைத்தனம் நான் பண்ணிட்டேன். முடிப்பேர்க்கு இங்கு நாள்தோறும், அது பொன்னாக்கணுங்கிறதுக்காக அந்த அம்மா என்ன சொல்லுது, முடிப்பேர்க்கு இங்கு நாள்தோறும் என் கையில் வரும் பொருள் எல்லாம், கையில வர்ற 5 10 காசு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறான் இதுக்கு, இதுல தங்க பார்க்கணும்ட்டு. அது என்ன வார்த்தை சொல்லி, ஏதோ கொஞ்சம் செலவு போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் சொல்லல. முடிப்பேர்க்கு இங்கு நாள்தோறும் என் கையில் வரும் பொருள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது சித்தர், ஒரு அடியார். அது சுவாமி, ஆனா சுவாமின்னு தெரியாது இப்போ, அது அடியார். என்ன ஒரு வார்த்தையை சொல்லிட்டு பாருங்க, உங்கள் பூசைக்கே அல்லதை ஒளித்தில என்றால், வந்தது அடியார், ஆனா இவ என்ன சொல்லிட்டான், உங்கள் பூசைக்கேங்கிறான். அப்படின்னா பின்னாடி சூத்திரம் சொன்னதான் இப்ப ஞாபகம் வருது. பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவனென கண்டு வழிபடுக. இந்த அம்மா எவ்வளவு தெளிவா இருந்தது. வந்தது சிவனடியாரா, அதனால அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும், எங்க பெருமான் மேல ஒரு எண்ணத்துல, அல்லது நாமெல்லாம் வழிபாடு செய்யறோமே அந்த பெருமானுக்கு நான் தங்கத்துல ஒரு மெனி செய்யணும்னு ஏதோ பரத பொருளெல்லாம் அதுக்கு வந்து சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமா, அப்படித்தானே சொல்லியிருக்கணும். உங்கள் அப்படின்ட்டு, உங்கள் பூசைக்கே அப்படின்னா வந்த அடியார எப்படி பார்க்குங்க, சிவபெருமான. இதுதான் அந்த சிறப்பு. அக்கா இன்னைக்கு பாடும் பொழுதே முதல்ல எல்லாம் திருவருள் பஞ்சபுராணத்துல அங்கேதான் எடுத்தாங்க. எவரேனும் தாமாகல் ஆடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உகி உவராதே என்று அவரவரை உகந்து நோக்கி, இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒளிந்து ஈசன் திறமையே பேணி கவராலே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது. அடியார் இந்த பக்கம் இருக்காரு, சுவாமி இருக்கிறார். இது சுவாமியா அது சுவாமியான்னு சந்தேகமே வரப்படாதான். இதுவும் சாமியா அதுவும் சாமியா. இவர் தேவரோ அவர் தேவரோ என்று ஐயம் என்றாய் எழுதுறாரு தண்டபுர நம்முடைய அருணை வடிவேல் மலையார் உரையில. இவர் தேவரோ அவர் தேவரோ என்று ஐயம் என்றாய் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், இதுவும் சாமி தானா இதுவும் சாமியா. இங்க சாமி இருக்காரு, இங்க அடியார் இருக்காரு, இதுல எது சாமி அப்படின்னு கேட்டா நம்ம டக்குனி தான் சாமி, ரெண்டும் ஒண்ணுதாங்க. இவர் தேவர் அவர் தேவர் என்று இரண்டாட்டாது ஒளிந்து ஈசர் திறமையை பேணி கவராதே தொழுமடியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாமே. கன்றாப்பூர், திருக்கன்றாப்பூர் சாமி பேர் நடுதறியப்பர், அவரை உள்ள பார்க்கலாம். பின்னாடி சூத்திரம் 12ஆம் சூத்திரத்தை சொல்லிச்சு. செம்மலர் நோன்றால் சேரலொட்ட அம்மலம் களி அன்பரோடு மறியே மாலர நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமே. மெய்கண்டர் அதுக்கு மேற்கொள்ளு, இனி பக்தரது திருவேடத்தையும் சிவாலயத்தையும் சிவனெனவே கண்டு வழிபடுக. யாருடைய வேடம், அதுக்கு ஏது எழுதுவாரு மெய்கண்டார், அருமையாளர். அதுக்கு அது ஏன் அப்படி செய்யணும் சொல்லாரு. அவர் ஏன்னா எல்லா பக்கமும் தானே இருக்கிறான், அது என்ன கோயில்ல தான் இருப்பான், அடியாருக்குள்ளதான் இருப்பாங்கிறீங்க, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், அப்படித்தானே நாங்க படிச்சு வந்தாருங்க. வடமிட்டாள் உட்கார்றாங்க மெய்கண்டார் எழுதுங்க. அவன் மற்ற இவ்விடங்களில் பிரகாசமாய் நின்று அல்லாத இடத்து அப்பிரகாசமாய் நிற்கலான். எல்லா இடத்துலையும் தான் இருக்கிறான், இந்த இடத்துல விளங்கி தோன்றுவான். எது போல, தயிரில் நெய் போல, ஏனைய இடங்களில் பாலில் நெய் போல. தயிர்ல நெய்னா உடனே கிடைஞ்சா மறுநாள் வெண்ணெய் நெய் கிடைக்கும், பால்னா அது கொஞ்சம் டைம் ஆகும். அது மாதிரி அப்பர் சமையல் சொன்னார், விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல் மறைய நின்றுளன் மாமணி சோதியான் உறவுகோர் நட்டு உணர்வு கைத்தினால் முருக வாங்கி கடைய முன்னிற்குமே. அந்தந்த அடிய அந்தந்த பக்குவத்துக்கு தக்கனங்கிறது. சிலருக்கு விறகுல தீ மாதிரி இருக்கிறான், உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைப்பான். சில பேருக்கு அப்படின்னாரு பால்ல நெய் போல கடைஞ்சி எடுத்து ஒரு மாதிரி கொண்டு வந்துடலாம். சில பேருக்கு மாமணி சோதி, அப்படி பார்த்த உடனே மணியனுடைய அப்படி இருக்கான். அது யாருன்னாரு, அவங்களுடைய பக்குவம். அதை உரையா சொல்லியிருந்தாங்க. சகலருக்கு ரொம்ப முயற்சி பண்ண கிடைக்கும்,
பிரளயாகலருக்கு கொஞ்சம் விஞ்ஞானர்கள் கூட இருக்கு. அதனால அது உரை எப்படி எழுதினாலும் விஞ்ஞானகலருக்கு முன்னிற்குமே, பிரளயாகலருக்கு கடைய முன்னிற்குமே, சகலருக்கு முருகர் கடைய முன்னிற்கும் பாட்டேன். அப்படி உரை எழுதிட்டு போனாங்க. அதுதான் இங்க அவன் மற்ற அவ்விடங்களில் பிரகாசமாய் நின்றே அல்லாத இடத்து அப்பிரகாசமாய் நிற்றலாம். அதனால அடியார்களை சிவமாகவே பார்க்க முடியும். இந்த அம்மா அதை பார்த்தது. அதனால என்ன பண்ணா, சுவாமி தட்டு முட்டு ஜாமான்லாம் தங்கமாயிட்டு வந்துட்டு போயிட்டான். அதுதான் செய்தி, வேற ஒண்ணும் இல்லை. அதான் அதைத்தான் இங்க சொன்னார் இவரு. எப்படி சொன்னார் பாருங்க. பூவனம் மதனில் பொழிந்து இருந்தருளி தூவன மேனி காட்டிய தொன்மையும், அடுத்த வார்த்தை சொன்னார், வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். அங்க வாத ஊரினில் வந்து இனிது அருளிங்கிற திருவாத ஊர்ல சுவாமி காட்டினான். இந்த இடம் புராணத்துல எங்கேயும் தனியா குறிக்கப்படலை. எங்கேயும்னு சொல்லப்படாது, அடியனை தெரிஞ்சு எங்கேயும் இல்லை. திருவிழாப்பணத்திலேயோ இதுல எங்கேயும் இல்லை. ஆனா வாதூர் பாணத்திலே அப்படி ஒரு குறிப்பு வரல. தண்டமணி தேசியர் ஒரு குறிப்பு எழுதுறார். குதிரை இவர் குதிரை வரும்னு சொல்லி 2-3 நாள் ஆகி அந்த குதிரை வரல. லேட் ஆகிறப்போ மன்னன் கோவிச்சுக்க. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, குதிரை வர்ற திசையை நோக்கி போறார் அப்படின்னு ஒரு குறிப்பு காட்டுறார். அது வாதோர் பாணத்தை கூட அந்த குறிப்பு இல்லை. ஆனா தண்டமணி தேசியர் எழுதுறாரு. குதிரை ஆவணி மூலத்தனே குதிரை வரும்ட்டாரு. இன்னும் 4 நாள் இருக்கு. மன்னன் இப்படியே டென்ஸ் ஆகுறான். ஏன்னா ஒருத்தன் போய் சொல்லிட்டான். மன்னன் ஒருத்தனை அனுப்பிச்சு அங்கே ஏதாவது குதிரை வர்றதுக்கு வழி இருக்கான்னு போய் பாருன்னா, அவன் போய் பாட்டுன்னு திருப்பெருந்துறை பக்கத்து கிராமங்கள்லாம் பார்த்தான். ஒன்றும் இல்லை மன்னான்ட்டான். ஆனாலும் நம்ம ஏமாந்து போவோம்னு மன்னனுக்கு மனசுல பட்டுடுது. ஆனால் அவனுக்கு மாணிக்கவாசர் மேல ரொம்ப ஒரு கோபம், ஆதங்கம், வருத்தம். ஆனால என்ன பண்றான், அவருக்கு போய் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறான். குதிரை அவங்க நீங்க என்ன பண்ணி அப்படின்னு இது பண்ண உடனே இவர் நான் போய் பார்க்கிறேன் அப்படின்ட்டு போறாரு. அதனால குதிரை அந்த வழியா தான் வரும். மதுரையில இருந்து இப்பத்து கிழக்கு நோக்கி வாத ஊர் அந்த திசையில போகும் பொழுது வாத ஊர் போகும் பொழுதே சுவாமி என்ன பண்ணாங்கன்னா, சிலம்பொலி அங்க கேட்டுமாறு அப்படின்னா குதிரையோட கொண்டிருக்கிறத குறிப்பாக உணர்த்தினான்னு எழுதுறார். ஆனா இந்த செய்திக்கு ஆதாரம் எங்க இருந்து எழுதினார் அது தெரியல. தண்டமணி சிப்ளே எழுதுறார். குறித்த நாளில் குதிரை வாராமை கண்டு பாண்டியன் அடிகளாரை வருத்த அவர் குதிரை வரும் வழியை எதிர்கொண்டு செல்ல திருவாத ஊரில் இறைவன் அடிகளாருக்கு திருவடி சிலம்பை ஒலித்து அவ்வொலியை கேட்பித்தார் என்னும் நரிபரியான திருவிளையாடல் வரலாற்றை குறிப்பனை வடிகள்ங்கிறார். ஆனா நரிபரியான அந்த வரலாற்றிலையும் திருவிளையாடல் போனதுல இந்த செய்தி அடியேன் படிச்ச வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா இவர் என்ன சொல்றாரு, அது போனார் அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றார். ஆனா என்ன தெரியுதுன்னா, திருவாதூர் இவருடைய அவதார தலம். அங்க சுவாமி தன்னுடைய சிலம்பொலியை இவருக்கு கேட்குமாறு செய்திருக்கிறான். ஏன்னா இதுவரைக்கும் சிலம்பொலி கேட்ட பெருமை அப்படின்னா அது சேரமான் பெருமாள் நாயனாருக்கு மட்டும்தான் இருக்குது. சேரமான் பெருமாள் நாயனாருக்கு தான் சிலம்பொலி கேட்டது. ஒவ்வொரு நாளும் பூசை முடிவில் சிலம்பொலியை கேட்டார். ஒரு நாள் கேட்கலங்கும் பொழுதுதான் சுந்தரரை பற்றி எல்லாம் அவருக்கு சுவாமி மூலமா அறிமுகமாகி அப்புறம் நண்பர்களானாங்க. கடைசி வரை கூட இருந்தாங்க. அது அந்த கதை. ஆனா அப்ப அது இதுவரைக்கும் இப்ப சிலம்பொலி கேட்டது அப்படின்னா இது நமக்கு தெரிஞ்சது இதுவரைக்கும் யாருன்னா அது அவங்க. அதுக்கு பரநாத ஒலியின் பேர். அவனுடைய சிலம்பொலி என்பது யோக நிலையிலே உயர்ந்த நிற்கின்ற ஆன்மாக்கள் அந்த பரநாத ஒலியை பெறுவர் என்று ஒரு குறிப்பு இருக்கு. அந்த யோகம்ங்கிறது என்னன்னா நல்ல புரிந்து கொள்ளணும். அந்த யோகத்தினால முக்தி இன்பம் என்பது கிடையாது. அந்த யோகமும் எதற்கு வழிவகுக்கும் என்று சொன்னால் ஞானம் பெறுவதற்கு வழிவகுக்கும். அப்போ யோகத்திலே சிறந்த சரியகிரியே அந்த யோகத்திலே சிறந்து விளங்கிய அந்த ஆன்மாக்களுக்கு இறைவன் பரநாத ஒலியை அவர்கள் திருச்செவியிலே கேட்குமாறு செய்வான். அந்த ஒலிதான் அவனுடைய சிலம்பொலி என்று சொல்லப்படுகிறது. இது ஒரு குறிப்பு. ஆனா இங்க மாணிக்கவாசர் கேட்டிருக்கோம். ஆனா கேட்டது எந்த சூழல், எந்த காலத்துல, அது எந்த கட்டத்துல நடந்தது அது தெரியல. ஆனா சொல்லிட்டார், வாதூரினில் இனிது அருளின்னு சொன்னதுனால அனைமா அந்த குதிரையோடு அவர் அங்கே வரும் பொழுது இவர் தேடி போகும் பொழுது அந்த பக்கம் சத்தம் கேட்டுருச்சு. அப்பா வர வந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு திருப்தியா திரும்புறார். வாத ஊரினில் வந்தினிதருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். காட்டிய அப்படின்னா என்ன அர்த்தம், அனுபவிக்குமாறுன்னு அர்த்தம். ஏன்னா பாத சிலம்பொலி கேட்குமாறு செய்த பண்பும் பாடியிருக்கணும். காட்டிய அப்படின்னா
இந்த அர்த்தத்துல வந்து என்னன்னா நாம் உணருமாறு. அதனால அதுதான் காட்டுதல் என்பது. கட்டிய பண்பும் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். திருவார் பெருந்துரை, பெருந்துரையினுடைய சிறப்பு திருவார் அப்படின்னா ஞானமே வடிவான அந்த பெருந்துரையின் செல்வனாகி அங்க உள்ள பெருமான். கருவார் சோதியில் கறந்த கள்ளமும். கருவார் சோதி அப்படின்னா ரெண்டு பொருள் எழுதாது. இந்த உலகம் சோதி எல்லாம் தோன்றுவதற்கு கருவாயிருக்கிற சோதி அவன் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதி. சூரியனிலே இந்த சோதியும் சந்திரன் இந்த சோதி எல்லாம் கொடுத்தது யாருன்னா அந்த சோதி. அதனால இங்க உலகத்திலே புறையிருளை நீக்குகின்ற இந்த சோதிகளுக்கெல்லாம் கருவாய் விளங்குகின்ற அந்த சோதி, ஆனால் கருவார் சோதி என்று ஒரு பொருள். இன்னொன்னு என்ன சொல்றார், கருவார் சோதி அப்படிங்கிறதுக்கு தண்டமணி தேசிகர் எழுதுறார். எப்படி எழுதுறார் பாருங்க. கருவார் அப்படிங்கிறத பிறவி கருவை ஆறுகின்ற சோதி. ஆறுகின்றன உண்கின்றன்னு ஒரு அர்த்தம். அப்ப பிறவி கருவை உண்கின்ற ஆறுகின்ற அப்படின்னா இல்லாமல் செய்கின்ற சோதி அந்த சோதியா. அந்த சோதி தான் நம்மை பிறவி கருவிலிருந்து வெளியெடுக்கிற சோதி. அதனால கருவார் சோதி என்பது பிறவி கருவை ஆறுகின்ற உண்கின்ற சோதி. அது ஏனைய சோதியால் அது முடியாது. அதனால சோதியில் கறந்த கள்ளமும்னாரு. கறந்த கள்ளம் அப்படின்னா கறந்தன்னா மறைந்த, மறைந்த கள்ளத்தனம் அது என்னங்கிறாரு. அவன் சிவகுருநாதனாக எழுந்தருளி உபதேசித்து அடியார் கூட்டத்தோடு அந்த பொய்கையில அவனும் கறந்து அப்படின்னா வந்து கூட வந்த 999 சிவகணங்களோடு தானும் அங்கு கலந்து கறந்து அப்படின்னா அவர்களோடு மறைந்தான். அது வந்து திருவிளையாடற்பான செய்தி. வாதோர்பானத்துல அப்படி வரல. வாதோர்பானத்துல என்ன சொல்லிட்டார், இவற்றை சொல்லிட்டே போறார். நான் இப்ப மேல போறேன், அங்க 999 சிவகணங்களை இருப்பாங்க, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அங்க ஜோதி வரும், அதுல அவங்கெல்லாம் கலந்து போவாங்க, நீ இங்க இரு, இந்த கோயிலெல்லாம் வழிபாடு செய்துட்டு தில்லைக்கு வா, நான் உனக்கு புத்த சமயத்தை நீ வந்து வாதில் வென்ற பின்னும் நான் உனக்கு அங்க தாரேன். இப்படி சொல்லி வச்சு பிளான்டா தான் போறார். அதுக்கே ஒரு வருத்தப்படுறாரு ரொம்ப, என்ன விட்டு போறீங்களே. திருவிழாப்பணத்துல இதெல்லாம் இல்லை. அங்க சோதி வந்துதான். சோதியில 999 உள்ள போச்சா இவரும் போயிட்டார், அவரும் சாமியும் போயிட்டாராம், இவர் போக நிறுத்திட்டாங்க. அதான் ரொம்ப வருத்தப்படுறார். திரும்ப எப்ப கிடைக்குமோ அப்படின்னு திரும்ப அதான் வந்து. அதனாலதான் சொல்றாரு, என்னை வா என்ற அருளாயேன்னெல்லாம் பாடுறாரு. கோயில் முத்து நேற்று கூட சொன்னேன். அந்த கோயில் முத்து திருப்பதியத்தில் அவருடைய வருத்தம் பூரா என்னன்னா, கூட வந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. செழுக்கமலத்திரளின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்து அடியர் உடற் போயினர் யான் பாவியேன்கிறார். அவங்க எல்லாம் போயிட்டாங்க. கூட இருந்த 999 போயிடுது. ஒன்னே ஒன்று என்ன மட்டும் இப்படி தனியா விட்டீங்களா சுவாமி அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு. எப்ப கிடைக்குமோ அந்த செய்தி இங்க ஞாபகப்படுத்துறாரு. இவ்வடிகள் குருந்த மரத்தடியில் சிவகுருநாதனாக எழுந்தருளி உபதேசித்து அடியார் கூட்டத்தோடு குளத்தில் தோன்றி பேரொளியில் மறைந்த வரலாறு. குளத்துல உள்ள போனார், அங்க ஒரு ஜோதி வந்தது, சோதியில சுவாமியும் மறைஞ்சிட்டார், 999 கூட போயிடுது. அதைத்தான் இங்க கருவார் சோதியில் கறந்த, கறந்தனா மறைந்த கள்ளம். கள்ளம்னு ஒரு வார்த்தை போட்டார். நீங்க சோதியில கலந்தவர் அதோட விட்டுருக்கணும், அல்லது கறந்து மறைந்தார். அங்கே கள்ளம்னு ஒரு வார்த்தையை கொண்டு போட்டார். தண்டமணி தேசிகர் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டார். அப்ப கள்ளர்னு ஏன் போட்டார் சொல்ல, உலகத்திலே கள்ளர் இருளில் மறைவர், இவர் சோதியில் மறைந்த கள்ளாராம்னு எழுதினார். ஏன்னா இந்த ஊர்ல கள்ளன் ரோட்ல என்ன பண்ணுவாங்கன்னாரு, இருட்டுல தான் மறைஞ்சிடுவான், எங்கேயா இருட்டுக்குள்ள ஓடிடுவாங்கல்ல, அது அப்படியே எழுதுறார். கள்ளர் இருளில் மறைவர், தேவரீர் ஒளியில் மறைந்தீர் ஆதலின் உமது கள்ளம் பெரிதன வியந்து ஊறியதாம். நீ அந்த சோதியிலேயே அவ்வளவு லைட்லயே மறைஞ்சிட்டேன்னா பெரியாளியா நீ அப்படின்னு வந்து ஒரு நயந்தோன்று அப்படி எழுதுறார். ஆனால் திருவார் பெருந்துரை செல்வனாகி கருவார் சோதியில் கலந்த கள்ளமும் பூவலம் அதனில் பொலிந்திருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும். பூவலம் என்கின்ற தலத்தில் எழுந்தருளி பாவங்கள் அனைத்தையும் நாசம் செய்த தன்மையும். இந்த பூவலம்ங்கிற தலம் எங்க தெரியல. இவர் என்ன எழுதுறார், பூவலம் என்பதனை பூவலயம் என்பதன் மறுவா கொண்டு, பூவலயம் அப்படின்னா பூமண்டலம்னு இந்த உலகம்னு அர்த்தம். பூவலயம் கொண்டு இந்த பூமண்டலத்திலே எழுந்தருளி இருந்து ஆங்காங்குள்ள மக்களுடைய பாவங்கள் அனைத்தையும் அளித்த கருணை உடைய பெருமான் என்று அவ்வளவுதான் சொல்ல முடியும் ஒழிய, பூவலம் என ஒரு திருத்தலம் இன்மையும் அப்படி ஒரு ஊரே இல்லைன்ட்டார்.
தன்னுடைய சில இடங்கள்ல இந்த ஊர் எங்க இருக்குன்னு தெரியலன்னு எழுதுவாரு. இந்த இடத்துல பூவலம்னு ஒரு ஊரே இல்லைன்னு எழுதிட்டார். பூவலம் என ஒரு திருத்தலம் இன்மையும் இதனை வலியுறுத்தும். அப்ப பூவலயம் என்கின்றதிலிருந்து வந்த சொல் பூவலம். பூவலயம் அப்படின்னு சொன்னா இந்த உலகம். அப்ப இந்த உலகத்துல ஆங்காங்கு பல்வேறு இடங்கள்ல தோன்றி அந்தந்த மக்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கிய கருணை, அதைத்தான் சொல்றார். பூவலம் அதனில் பொழிந்தினு தருளி பாவநாசம், பாவத்தை நாசம் செய்து அப்படின்னு இல்லாமல் செய்யும். அதனால எங்க ஊர் பேரே பாவநாசம். அதனால பாவநாசம் ஆக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து தண்ணீர் நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும். இது ஒரு கதை, பெரிய கதை. இது தண்ணீர் பந்தல் வைத்த திருவிளையாடல் திருவிழாப்பணத்துல வருது அந்த கதை. அருமையான செய்தி. என்ன சொல்ற, தண்ணீர் பந்தல் வச்சுன்னு அது ஒரு கதை. அந்த கதையைத்தான் இங்க நினைவுபடுத்துறார். கதைன்னு சொன்னா பெருமானுடைய திருவிளையாடல். கதைன்னா இல்ல வரலாறு, பெருமான் செய்த திருவிளையாடல்ல 64 திருவிளையாடல் அது ஒண்ணு. ஆனா இது என்ன பண்ணாரு, பழைய உரையாசிரியர் சீர்காழி தாண்டவராயர் எழுதுற அந்த இடத்துல தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் சேவகன் ஆகிய நன்மை, அதுக்கு ஒரு எழுதுறாரு. ஆன்மாக்களுக்கு பிறவி கிளேச தாகம் தீர, பிறவிங்கிற அந்த தாகம் தீர திருவடி நீழலாகிய பந்தலை அமைத்து சிவஞான நீரை பருகத் தந்த நல்ல வீரனான நன்மையும் எழுதினார். இது பழைய உரை. இதெல்லாம் புரிஞ்சு விடுவது ரொம்ப கடினம். சீர்காழி தாண்டவருடைய உரை தன்னமணி சேர் எழுதினார். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தண்ணீர் பந்தல் வச்சு அந்த கதையை, திருவிழாப்பண கதை எழுதுறார். இன்னொரு காலத்தில் ஒரு பாண்டிய மன்னன், அவனுக்கு ரொம்ப நண்பனா ஒரு சோழ நாட்டு அரசனும். இந்த சோழ நாட்டை ஆண்ட சோழன் என்ன பண்ணா, பாண்டியனுடைய இந்த சிவபக்தி இதையெல்லாம் தெரிந்து அவனுடைய ஆட்சி தரத்தை எல்லாம் கேள்விப்பட்டு மக்கள் மூலமா ஒரு தூது அனுப்பி தன்னுடைய மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்கிறான். பாண்டிய மன்னனுக்கு தான் மகளை கொடுக்கணும்னு சோழ மன்னன் விரும்புகிறான். ஏன்னா சோழ மன்னன் இந்த பாண்டிய மன்னனுடைய பக்தி, அவனுடைய ஆட்சி திறம் அதையெல்லாம் கேள்விப்பட்டு, ஆனால் என்ன பண்ணுறான், ஒரு தூது அனுப்புகிறான் ஆட்களை. இந்த மாதிரி பாண்டிய மன்னன்ட்ட போய் சொல்லுங்க, என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள்ள ரெடியான்னு கேளுங்க. இந்த செய்தி இங்கே வரவும் என்ன பண்ணிட்டா, இதை கேட்கவும் பாண்டிய நாட்டு அந்த அரசனுடைய தம்பி, அவன் ஒரு தவறான வழியில இருப்பான் போல. தவறான வழின்னு அவன் என்ன பண்ணிட்டான், அவன் என்ன இப்படி வந்த உடனே சோழ நாட்டின் மேல படையெடுத்து, பாண்டிய மன்னனுடைய தம்பி, உன்னுடைய மகளை எனக்கு கட்டி வைக்கின்றான். ஆக்சுவலா பாண்டிய நாட்டு மன்னனுக்கு வந்த தூது. பாண்டியனுடைய தம்பி என்ன பண்ணிட்டான், சோழ நாட்டு மன்னனுக்கு அவன் மேல போர் தொடுத்து, போருக்கே என்ன காரணம், என்ன கண்டிஷன்னா, உன் மகளை நீ அண்ணனுக்கு தர எனக்கு கட்டி வை அப்படின்ட்டான். சோழ மன்னனு என்ன பண்ணிட்டான், இல்லைன்னா நீ என் கூட சண்டைக்கு வாய்ப்போம்னா, சோழ மன்னன் என்ன பண்ணா, கட்டி வச்சுட்டான். அண்ணனுக்கு திட்டமிட்டு தம்பிக்கு கட்டி வச்சுட்டான். சரி, இது கல்யாணம் நடந்தது. அவன் ஆண் வந்தான். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு ஆரிய அரசன் ஒருத்தனை வெல்லணும்னு இந்த சோழ மன்னன் அங்க போக, தன்னுடைய மருமகனை, இப்ப மகளை கட்டின பாண்டியனுடைய தம்பி, அவனுடைய படையே எடுத்துட்டு போய் அங்க போய் என்ன பண்ணா, வெற்றி கண்டான். வெற்றி கண்ட உடனே இந்த தம்பிக்கு ஒரு பெரிய செருக்கு, நம்முடைய மாமனார் ஜெயிச்சதே நம்மளால தான். இப்ப சில பேர் சொல்லிட்டு இருக்கல, கூட்டணி ஜெயிச்சது எங்களால தான், நாலாவதையும் சொல்ல ஆரம்பிப்பான். அது மாதிரி யாருன்னு சொல்ல, அது மாதிரி இங்க இவன் சொல்றான். ஆனாலும் என்ன பண்ணிட்டா, எங்க மாமனார் ஜெயிச்சதே என்னாலதான் அப்படின்னு இவனுக்கு ஒரு செருக்கு வந்தது. இந்த செருக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டான், தன்னுடைய அண்ணன் மீதே போது விடுகிறாங்க, பாண்டிய நாட்டையே கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பற்ற. அதுக்கு என்ன பண்ணா, மாமா சோழனையும் துணை கூப்பிதான். ஏன்னா நான் உங்க கூட வந்தோம்லாம் அரிய நாட்டை ஜெயிக்கிறதுக்கு, இப்ப நீங்க என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி மாமனாருக்கு மருமகன் துணை போனதுக்கு, இப்ப மருமகனுக்கு மாமனார் துணையா பாண்டிய மன்னனை வெற்றி கொள்றதுக்காக வாராங்க. பாண்டியன் அதுக்கெல்லாம் தயாராகல. பாண்டியனுக்கு பெரிய படை அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால என்ன பண்ணான், பாண்டியன் நேரம் சொக்கநாத பெருமான்ட்ட போனான். பெருமானே, இந்த மாதிரி என் தம்பியும் சோழ மன்னனுமா சேர்ந்து படையெடுத்து வாராங்க, நீ தான் பார்க்கணும். பாண்டியன் உடனே சொன்னா, நீ ஒன்றும் வருந்தாத, நீ போய் போரிடு, நான் பார்த்துக்கிறேன்ட்டு. எவ்வளவு பெரிய சப்போர்ட் பாரு, நீ போய் போரிடு, நான் பார்த்துக்கிறேன். அது பாண்டிய மன்னன் ரொம்ப தைரியமாயிட்டான், போய் போரிடுறாங்க. அந்த போர் காலம் கடும் கோடை. இதே மாதிரிதான் கோடை நேரம். நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது கோடையில் ஆரம்பிச்சு முடியும் பொழுது கோடையில தான் முடியுது. ஆனா இங்க சாமி தண்ணி கொடுக்க போறான், நமக்கும் தண்ணி கொடுப்பான், அப்படிதான் சொல்றேன். அதனால என்ன ஆயிடுச்சு,
அந்த வெப்பம் தாங்க முடியாம சோழப்படையில் இருக்கிற பலரும் இறந்து விடுகிறார். வெப்பம் தாங்க முடியாது. பாண்டிய நாட்டு வீரர்களுக்கு மட்டும் யாரோ ஒருத்தர் தண்ணி, அருமையானது தண்ணி பந்தலுக்கு தண்ணி கொடுத்து விடுகிறார். இவங்களுக்கு அந்த தண்ணீர் ரொம்ப சுவையா இருந்ததாம், தண்ணி கொடுத்து விடுகிறார். அதனால பாண்டியன் படைக்கு யாரோ ஒருவர் வைத்திருந்த தண்ணீர் பந்தலில் நறுமணம் உள்ள நல்ல தண்ணீர் உண்ண கிடைத்தது. அதனாலே எதிரியை வென்று இருவரையும் பாண்டியன் படை சிறைபிடித்து, யார மாமனாரையும் மருமகனையும் படையில் அவங்களெல்லாம் வென்று வீரர்களையும் கொன்று அவங்களை 2 பேர்த்தையும் சிறைபிடித்து திரும்பும் போது அந்த தண்ணீர் பந்தலை காணவில்லை. ஏன்னா தண்ணீர் பந்தலை கொண்டு வச்சது யாருன்னா பெருமாள். ஆனால் அந்த பந்தலை காணல. அதனால வைத்தவரும் இலர், அந்த தண்ணீர் பந்தலை வச்ச ஆளையும் பந்தலே காணும், வச்சவனையும் காணும். அதனால பாண்டியன் உணர்ந்துட்டான், இது பெருமானுடைய திருவருள்னு. இந்த செய்தி எங்க வருதுன்னா, தண்ணீர் பந்தல் வைத்த வரலாறும் அந்த திருவிளையாடல் புராணத்துல வருது. அந்த செய்தியைத்தான் இவருங்க என்ன சொல்றார், தண்ணீர் பந்தர் சயம் பர வைத்து நன்னீர் சேவகனாகிய தன்மையும். நன்னீர் சேவகனாய் அப்படின்னா நல்ல நீர் விடக்கூடிய, அந்த இடத்துல போர்ல ஒரு வீரன் போல ஆனா என்ன பண்ணியிருக்கிறான், பாண்டிய நாட்டு படை வீரர்களுக்கெல்லாம் அந்த கோடை வெப்பம் தெரியாம நல்ல தண்ணீர் கொடுத்து சோழப்படையெல்லாம் வெப்பம் தாங்காமல் இறந்து மாள. அதனால இவர் பாண்டிய மன்னன் அந்த சோழனையும் அவருடைய மருமகனும், அதான் இவருடைய தம்பி தான், 2 பேரையும் சிறைபிடித்து இங்க வரும் பொழுது பார்த்தா பந்தலையும் காணும், பந்தலை வச்சவனையும் காணும். அதுதான் சரி. அந்த தண்ணி எங்கிருந்து வந்ததுன்னு அந்த படலத்துல சொல்லுவார். அந்த தண்ணி ரொம்ப நல்லா இருந்தது இல்லையா, அந்த தண்ணி எங்கிருந்து வந்தது சொல்றார். அருமறை அகத்துள் நின்று ஆங்கு அருந்தவர் அழிவேணி அருந்தவராகி வேணி பொறுப்புணல் பூரித்து. வேணி பொறுப்புணல் பூரித்துன்னா, வேணினா சடை, சடையில இருக்கிற தண்ணினாரு கங்கையில எடுத்து கொடுத்துட்டு இருந்தாராம் சுவாமி. பாண்டிய படை வீரர்களுக்கு கிடைச்ச தண்ணியெல்லாம் எதுன்னாரு, கங்கை. கொடுத்தது யாருன்னாரு, பெருமான். அவன் தண்ணி ஊத்திருக்கான் சார் எல்லாத்துக்கும், எவ்வளவு கருணை சார். என்னங்க, கங்கையில இருந்து நமக்கும் கொடுப்பார். அதான் அப்போதே பாடியிருக்கோம், கொடுப்பார். அதனால அப்படியே சொல்ல அருமறை. அதனால தான் அந்த புராணங்கள் எவ்வளவு செய்திகளை சொல்லி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு திருவிளையாடல் புராணத்துக்குள்ள எவ்வளவு செய்தி வருது. அந்த தண்ணீர் கொடுத்தாருன்னு, அந்த தண்ணி எங்க இருந்து வந்தது வேணும்ல, கேள்வி வரணும்ல. ஏன்னா கோடை சோழ படையெல்லாம் தண்ணி இல்லாம நான் வறண்டு செத்து போயிட்டான். பாண்டிய மன்னனுக்கு மட்டும் எவனோ ஒரு ஆள் நின்று தண்ணி கொடுத்து விட்டுருக்கிறான். எங்க இருந்து வந்து இந்த தண்ணினாரு, கொடுத்தவன் ஒருத்தன். எங்க இருந்து கொடுத்தான்னாரு, அவன் முடியல இருக்கு, அவன் எங்க இருந்து கொண்டு போறான், இங்க இருந்து எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். அது சொல்றாரு, அது எப்படி கொடுத்தான்னு ஒரு அருமையான ஒரு குறிப்பு சொல்றாரு. அருமறை அகத்துள் நின்று ஆங்கு அருந்தவராகி வேணி பொறுகுணல் பூரித்து ஆங்கோர் புண்ணிய சிரகம் தாங்கி. புண்ணிய சிரகம் அப்படின்னா தண்ணி வைக்கக்கூடிய ஒரு குடம் மாதிரி ஒண்ணு, அதை கையில வச்சிருக்கான். புண்ணிய சிரகம் தாங்கி ஒருவருக்கு ஒன்றே ஆகி இலக்கருக்கு இலக்கமாகி. அந்த தண்ணி எப்படி இருந்ததா, ஒரு ஆள் வேணும்னா ஒரு ஆளுக்கு வச்சுதான், 1,00,000 பேருக்கு கொண்டா 1,00,000 பேருக்கு கிடைச்சுதான். அந்த குடத்துடைய சிறப்பு. ஞானசம்பந்தருக்கு பொற்களி கொடுத்தாரு 1000ன்னு. எவ்வளவு எடுத்தாலும் ஒரே ஒரு கண்டிஷன் மெயின்டைன். என்னன்னாரு, இந்த மினிமம் பேலன்ஸ் 1000 காயின்ஸ் மெயின்டைன்டு. 300 காயின் எடுத்தாச்சு, மிச்சம் எவ்வளவு சார் இருக்குன்னாரு, 1000 தான். சரி, இன்னொரு 250 இப்ப எவ்வளவுன்னு பாருங்க சார், 1000 தான். அப்படிதான் பொற்களியை கொடுத்தார். எடுத்த உடனே எவ்வளவு சார் கணக்கு போட்டு, இப்ப இன்னொரு 350 பார்த்து செலவழிங்க சார், 2 செலவழிக்காங்க, இன்னும் 300 தான் பாக்கி. அப்படி இல்லை, எவ்வளவு எடுத்தாலும் அதுல என்ன பண்ணாரு, அது 1000ஆவே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தார். அதே மாதிரி இங்க. அதனால இவர் எப்படி சொல்லாரு, அந்த குடத்துல தண்ணி ஒருத்தருக்கு வேணா ஒருத்தருக்கான், 1,00,000 பேருக்கு வேணா 1,00,000 பேருக்கான், தண்ணி குறையாம போயிட்டே இருக்கான் கங்கையில. நான் சொல்லாரு, ஒருவருக்கு ஒன்றே ஆகி இலக்கருக்கு இலக்கமாகி. 1,00,000 பேர் தரு குறும் புழையால் அப்படின்னா ஒரு சின்ன ஓட்டை, அதுல இருந்து தண்ணி கொடுத்துட்டே இருக்காங்க. போட்டுக்க சின்ன ஹோல். ஒருவருக்கு வேணா ஒருவருக்கு வருது, 1,00,000 பேருக்கு வேணா 1,00,000 பேருக்கு வருது. அப்படி சுவாமி விளையாட்டு அதெல்லாம். தரு குறும் புழையால் வாக்கி தனித்தன தண்ணீர் தாகம். அங்க இருக்கிற எல்லாருடைய தண்ணீர் தாகத்தையும் சுவாமி நிறுத்தார். இதுதான் தண்ணீர் பந்தர் வைத்தது. இந்த தண்ணீர் பந்தர் வைத்தது திருமுறையில் இன்னொரு இடம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். எங்கன்னாரு, திருக்குறுகாவூர் வெள்ளடையில. திருக்குறுகாவூர் வெள்ளையில சுந்தரர் வந்தாரு. மத்தியான நேரம், வெயில், சோர்வு, பசி ஒரு பக்கம்,
இன்னொரு பக்கம் வந்து தண்ணீர் தாகம் அப்படியே சொல்றாரு. அதனால வந்தோடனே என்ன பண்ணாருனாரு, சுவாமி அங்கே ஒரு பந்தலை போட்டு உட்கார்ந்துருக்கிறான். அது கூட பெரிய பணத்துல அருமையா சொல்லுவாரு, நம்பியாரூர் வர்றதை எதிர்பார்த்து உட்கார்ந்துருந்தானா சுவாமி. என்ன கருணை பாருங்க. அவனுக்கு நம்பியாரூர் மேல எப்படி ஒரு இது வருது. நம்பியாரூர் வர்றதை எதிர்பார்த்து வந்துட்டார் இப்போ வந்துருவார், இப்ப இங்க வருவார் அப்படின்ட்டு உட்கார்ந்துருக்கானா. இவர் போய் அவர்கிட்ட பேசினாராம். அதெல்லாம் சொல்ல சேர்க்கல சாமி. அவர்கிட்ட பேசினாதான் யாரு, சுவாமிகிட்ட. சுவாமின்னு தெரியாது. என்ன போய் பேசியிருப்பாங்க அங்க போய் வந்து, என்ன உங்க ஊர்ல மழை தண்ணி எல்லாம் இப்படி இருக்கு, வியாபாரம் எல்லாம் இப்படி அப்படியே பேசியிருப்பாரு சுந்தரர். என்ன பேசினாராம், வார்த்தை சொல்றாரு சிவா சேக்கலா சாமி, சிவாய நம என பேசிங்கிற இப்படிதான் பேசினாராம். அப்படியே சொல்றாரு. குருகாவூர் அமர்ந்தருளும் குலகர் சுவாமி வழிபார்த்து இருப்ப. நம்பியார் ஒரு வாரானான்னு அந்த வழியை பார்த்துட்டே இருக்கிறாராம். ஹாஸ்டல்ல இருக்கிற பிள்ளை வீட்டுக்கு வருவான்னு அம்மா பார்த்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி சுவாமி யார சுந்தரரை பார்த்துட்டு இருக்கிறானா. குருகாவூர் அமர்ந்தருளும் குலகர் வழிபார்த்து இருப்ப திருவாரூர் தம்பிரான் தோழர் திரு தொண்டருடன் வருவார் அப்பந்தரிடை புகுந்து. சாமி ஒரு பந்தல் போட்டு உட்கார்ந்துருக்கான். அந்த பந்தருக்குள்ள நேர வந்து திருமறையவர் வால் அங்க இருக்கிற அடியா அந்த சுவாமிதான், சாமி தெரியாது. அந்த திருமறையவர் வால் பெருகு ஆர்வம் செய்ய இருந்தார். என்ன பேசினார், சிவாய நம என பேசி. சுவாமிகிட்டே போய் சிவாய நம இருக்காரு. இப்படி இருந்திருக்காரு. அவர் உடனே சாப்பாடெல்லாம் கொடுத்தாரு. அவர் உடனே சொன்னார், நீங்க ரொம்ப களைப்பா இருக்கிறீங்க, சாப்பிடுங்க, தண்ணி குடிங்க, முதல்ல பிறகு பேசலாம் அப்படி. ஏன்னா அவன் வந்த வேலை என்னமோ அதை மட்டும் அவன் உட்காந்து பேசுறதுக்கு வரலாம இப்போ. அதனால என்ன பண்ணாரு, வந்த வேலை என்னன்னாரு, உங்களுக்கு தண்ணி கொடுக்கணும், சாப்பிட்டு இருக்கும், அது ரெண்டு ரெடியா இருக்கு, டேக் இட் அப்படின்னாரு. கொடுத்தாரு. சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட களைப்பு, வெயில், வந்த ஒரு சோர்வு, கொஞ்சம் தூங்கிட்டாரு. அது சொல்றாரு அப்படியே. சங்கரனார் திருவருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து. அந்த தண்ணீர் எப்படி சுவையா இருந்தாலும் பெருமானுடைய திருவருள் மாதிரி இருக்கு அந்த தண்ணி. ஏன்னா கோடையில வெயில் நேரத்துல தண்ணி இப்ப எப்படி இருக்கும் பாருங்க, அவ்வளவுதான் இருக்கு. சங்கரனார் திருவருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து பொங்கி வரும் ஆதரவால் அவர் நாமம் புகழ்ந்தேத்தி. அங்க சாப்பிடும் போது என்ன நினைக்கிறாரு, பெருமான் அங்க வச்சுக்கிட்டு பெருமான் திருவருள் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்காராம். அவன் பக்கத்துல கேட்டே இருக்கு, அப்படியா அப்படின்னு உட்கார்ந்துருக்கான் அவன். பாருங்க என்ன சொல்ல, பொங்கி வரும் ஆதரவால் அவர் நாமம் புகழ்ந்தேத்தி அங்கு அயர்வால் பள்ளி அமர்ந்து அருகணைந்தார்களும் துயில. இவர் கொஞ்சம் கண்ணசந்தார், கூட வந்தவங்களும் தூங்கிட்டாங்க. அருகு அணைந்தார்களும் கூட வந்தவங்களும் துயில. கங்கை சடை கறந்தார், கங்கை சடையில மறைத்தவன் அப்பந்தரோடு தாம் கறந்தார். கங்கையை தலையிலே மறைத்த வைத்திருந்த பெருமான் அந்த பந்தரோடு மறைந்து விட்டான். அருணை வடிவில் முறையில் வந்தாரும் இல்லை பந்தாரும் இல்லைன்னு எழுதுவார். அப்படின்னா வந்தவனையும் காணுமா, பந்தலையும் காணுமா, பந்தலோடு சேர்ந்து போட்டு போயிட்டேன். ஆள் முடிச்சு பார்க்கிறார், அந்த இடத்துல பந்தலில் ஒண்ணும் இல்லை. எப்படி இருந்திருக்கும். இத்தனை மாற்றை அறிந்திலேன் எம்பெருமான் பித்தனை என்று உன்னை பேசுவர் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனை குருகாவூர் வெள்ளடை நீ என்ற பாடுவார் வசிதேற்பாய் பரவுவார் பிணிகளைவாய் அப்படிலாம் பாடுவார். என்ன இத்தனை மாற்றை அறிந்திலேன் பெருமானை, நீ எனக்காக நான் வர முன்னாடி உட்கார்ந்து பந்தல் அமைத்து கொண்டு நான் உன்ட்ட சிவாய நமன்னு பேசினா நீ களைப்பா இருக்க, முதல்ல சாப்பிடுன்னு சொல்லி தண்ணி குடிங்கன்னு கொடுத்து, நாங்க அது தெரியாம உன்னுடைய புகழையே ஓன்ட்டே நாங்க கதையை பேசிங்கன்னு அதெல்லாம் சொல்லி நாங்க சாப்பிட்டு கொஞ்சம் அப்படி கண்ணை மத்தியான நேரம் எவ்வளவு நேரம் சார் தூங்கிப்பாங்க, 2 மணி நேரம் தூங்கிருப்பாங்க. அப்ப தேச கண்ணை அசந்தான் கொடுக்கணும். அவன் அதுக்கு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தான். இவங்க அப்படி கண்ணை அசந்தான். கங்கை சடை கறந்தார் பந்தரோடு தாம் கறந்தார். இத்தனை மாற்றை அறிந்திலே பித்தனே என்று உன்னை பேசுவர் பிறரெல்லாம் முத்தினை மனிதனை மாணிக்க முளைத்தெழுந்த வித்தனே குருகாவோ வெள்ளடை நீயன்றே அப்படின்னு ரொம்ப உருகி பாடுறாரு. அதனால இன்னைக்கு பதிகம் ஆரம்பிக்கும் பொழுது மழை வேணும்னு பதிச்சோம், முடியும் பொழுதும் பாருங்க சுவாமி தண்ணீர் பந்தல் வச்சு கொடுப்பான்.
கங்கையிலிருந்து சுந்தரர் கொடுத்த மாதிரி நமக்கும் தண்ணி தருவான் என்கின்ற ஒரு நல்ல செய்தியோடு இன்றைய வகுப்பை நாம் இந்த அளவிலே அப்போ எங்கனை கொண்டு முடிச்சிருக்கோன்னா எல்லாரையும் திருக்குறுகாவூரில் கொண்டு இப்போதைக்கு தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும் என்று பாண்டிய மன்னனுக்கு அருள் செய்த திறத்தை சொல்லி இந்த அளவிலே இன்றைக்கு நிறைவு செய்வோம். அடுத்த 2 வாரங்கள், அதாவது மே 5 மே 12 2 வாரங்களும் வகுப்பு இல்லை. ஒரு காரணம் என்னங்க ஐயா, வெயில் காரணம் ஒண்ணு. இன்னொரு உண்மையான காரணம் என்ன அப்படின்னா, அடியன் ஒரு 2 மே மாதம் முழுவதுமா நிறைய சைவ சார்ந்த வகுப்புகள் வெளியே, அதனால காஞ்சிபுரம் அங்கே எங்கேன்னு போறேன், கொஞ்சம் அதிகமான வெளியூர் பயணங்கள், அதனால இல்லை. ஆனா நீங்க பள்ளிக்கூடத்துல லீவு எங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி இப்ப நான் சொல்லிக்கலாம் வெயில் காரணமாக 2 வாரம் வகுப்பு இல்லை. உண்மையான காரணம் அடியேன் கொஞ்சம் சைவ சித்தாந்த வகுப்புகள் எடுக்க வெளியூர் போவதனால அதனால இந்த வகுப்பு இல்லை. ஐயா சொன்ன மாதிரி வெயிலும் ஒரு காரணம். அதனால அடுத்த நம்முடைய வகுப்பு குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், மே 19, அதாவது அடுத்த 2 செவ்வாய் வகுப்பு இல்லை. இன்னைக்கு நம்ம 28ல இருக்கோம். மே 5 மே 12 2 வகுப்பும் இல்லை. நடுவுல மே 17 3வது ஞாயிறு சித்தாந்த வகுப்பு இங்க நடைபெறும். அது 3வது ஞாயிறு, அது உண்டு, அதுக்கு வந்துடுவோம். 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்ம இந்த கீர்த்தி திருஅகவல் தொடரும் என்று சொல்லி, இந்த நாளை நம்முடைய கோயம்புத்தூர் கற்பகம் பல்கலைக்கழகத்துல மாதவ சிவஞான முனிவருடைய குருபூஜை விழா நாளை காலையில ஒரு நூல் வெளியீடும் ஒரு சொற்பொழிவுமாக நாளை காலை 9 மணியிலிருந்து மத்தியானம் ஒரு 1 மணி வரைக்கும் நிகழ்கிறது. அந்த நிகழ்விலே நம்முடைய முதுபெரும் புலவர் நம்முடைய சென்னியப்பன் ஐயா அவர்கள் தலைமை தாங்கி ஒரு சிறப்பை தர இருக்கிறார்கள். நம்முடைய கற்பகம் பல்கலைக்கழக வேந்தர் வசந்தகுமார் ஐயா ஒரு வாழ்த்துரை தர இருக்கிறார்கள். சிவஞான முனிவருடைய நூல்களும் அவரது அருள் வரலாறு என்ற தலைப்பிலே அடியன் ஒரு 1.5 மணி நேரம் நாளை காலையில் அங்கே பேசுகிறேன். ஏன்னா சுவாமிகளை பற்றிய செய்திகள் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது அரண்மனை அறக்கட்டளை நம்முடைய தியாகராஜர் ஐயா போன்றவருடைய விருப்பம். அதனால் அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நாளை காலையில் அங்கே சொல்கிறோம். வாய்ப்பு இருப்பவர்களெல்லாம் முடிஞ்சால் கற்பகம் கல்லூரியில் நாளை காலை இந்த நிகழ்விலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்வுக்கெல்லாம் துணையாக இருக்கின்ற திருவருளுக்கும் குருவருளுக்கும் ஏற்பாடு செய்கின்ற அமைப்பினருக்கும் கலந்து சிறப்புகின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பை நன்றியும் சொல்லி வாழ்த்து பாடி நிறைவு செய்வோம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நத்தவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம்.